₹1,00,00,000 கிடைத்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது ஒரு நூலகம் கட்டுவேன் என்று பதில் சொன்னவர் மகாத்மா காந்தி. கரண்டியை பிடுங்கிவிட்டு புத்தகம் கொடுத்தால் போதும் என்றார் தந்தை பெரியார். தனிமை தீவில் தள்ளப்பட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது புத்தகங்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டு வருவேன் என்று பதில் சொன்னவர் நேரு. வேறு எந்த சுதந்திரம் வேண்டாம், சிறையில் படிப்பதற்கு ஒரு புத்தகம் மட்டும் அனுமதிக்க வேண்டும் என்று சொன்னார் மண்டேலா. ஒரு குழந்தைக்கு நீங்கள் வாங்கி தரும் மிகச்சிறந்த பரிசு ஒரு புத்தகம் என்றார் சர்ச்சில். தான் தூக்கில் இடப்படுவதற்கு சில மணி நேரங்கள் வரைக்கும் நூலகத்தில் சென்று படித்ததாக சொல்கிறார்கள் பகத்சிங். 1000 புத்தகங்களை வாசித்தவன் ஒருவன் இருந்தால் அவனை காட்டுங்கள், அவனே எனது வழிகாட்டி என்கிறார் சீசர். இப்படியாக ஒரு புத்தகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 1000 நல்ல விஷயங்களை அள்ளி கொண்டு வந்திருக்கிறது. அந்த வகையில் நாளிடம் பல 100 உள்ளங்களை சென்றடையும் என்ற வாழ்த்துக்களோடு இன்றைய துவக்க விழாவை ஆரம்பிக்கின்றோம். செயலை விதையுங்கள், பழக்கம் உருவாகும். பழக்கத்தை விதையுங்கள், பண்பு உருவாகும். பண்பை விதையுங்கள், எதிர்காலம் உருவாகும். இப்படி எதிர்காலத்தை அழகாக அமைத்தவர் திரு கே. பாக்யராஜ் அவர்கள். 1977 16 வயதினிலே பாரதி ராஜா அவர்களின் உதவியாளர். கிழக்கே போகும் ரயில் படத்தில் உதவி இயக்குனர். சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் வசனகர்த்தா. புதிய வார்ப்புகள் படத்தில் கதாநாயகன். இப்படி தன்னை ஒவ்வொரு கட்டத்திலும் வளர்த்து தன்னை வார்த்து கொண்டவர் இவர். பாக்யராஜ் அவர்கள் பாசாங்கற்ற யதார்த்த இயக்குனர், நடிகர். இவரது பங்களிப்பில் நகைச்சுவை படங்களில் இறுதி வரை நம்மை இழுத்துச் செல்லும். தமது படங்களில் தன்னை ஒரு அறிவுஜீவியாக இவர் காட்டியதே இல்லை. அவர் முழுக்க முழுக்க அடித்தட்டு மக்களின் கதையை எடுத்து தன்னை தெருவோர மக்களின் அன்பைகளை அதிகம் பெற்றார். வெற்றியும் அதில் கண்டார். 1988 பாக்யா இதழ் தொடங்கி கிட்டத்தட்ட 35 ஆண்டு காலம் தொடர்ந்து நடத்தியவர். இவரை விட இந்த விழாவினை யார் சிறப்பாக்க முடியும்? அழைக்கின்றோம் நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், பாடலாசிரியர், பத்திரிகையாளர், பன்முக திறம் கொண்ட நம்ம வீட்டு பாக்யராஜ் அவர்களை. வந்திருக்கிற நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நானிலம் பத்திரிகை ரொம்ப துணிச்சிலிருந்து ஆரம்பிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா பத்திரிகை இந்த காலத்துல பத்திரிகை படிக்கிற பழக்கங்கிறது இப்போ வர்ற ஜென்ரேஷனுக்கு மாறிக்கிட்டே இருக்குது. எல்லாருமே கையில செல்போன் வச்சுக்கிட்டு அதுலயே டக்கு டக்கு டக்குன்னு காலையில என் வீட்லயே கூட நான் பாக்குறேன். ஒரு பேப்பர் படிக்கிற பழக்கம் நானும் பூர்ணிமா ஏதாவது இங்கிலீஷ் பேப்பர், நான் தமிழ் பேப்பர் போட்டுக்கிட்டு இருப்போம். வேற வீட்டில் இருக்கிறவங்கன்னா அவங்களும் கையில செல்போன் வச்சுட்டு அதுல தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சூழல்ல இசக்கி அவர்கள் ரொம்ப தைரியமா இந்த நானிலம் பத்திரிகை ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு சமாச்சாரம். அநேகமா விஜயன் அவர்கள் தான் அவருக்கு உறுதுணையா இருந்து ஊக்கம் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் நிறைய அனுபவங்களை ஆரம்பத்திலேருந்து இசைக்கு சினிமா துறை சேர்ந்த எல்லாத்துக்கிட்டையும், பத்திரிகை துறை சேர்ந்த எல்லாத்துக்கிட்டையும் நிறைய விஷயங்களை அவர் சேகரித்து வச்சுக்கிட்டே இருக்காரு. அப்பப்போ பேசும்போது அவர்கிட்ட அந்த கலெக்ஷனாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வச்சுருப்பார். ஏதாவது ஒன்று ரெஃபரன்ஸ்னா உடனே டக்குன்னு எடுத்து வந்துடுவார். அந்த பழக்கம் அப்படிங்கிறது அவருக்கு ஆரம்பத்துலேருந்தே நான் அவர்கிட்ட பழகிற நாள்லேருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் காமிச்சு எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஜிபிஎஸ் ஒரு பழைய ரைட்டர் ஒருத்தர் இருந்தார். எனக்கெல்லாம் குருன்னு சொல்லல அவரு தான் ஏதாவது ஒரு டிஸ்கஷன்ல ஏதாவது ஒரு சீன் சொன்னோம்னா அதை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உடனே அடுத்த நாள் ஃப்ரெஞ்சில் ஏதோ ஒரு நாவல் அதில் அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. அந்த பேஜ் எடுத்துட்டு என்கிட்ட படிச்சு காமிப்பேன். நீ சொன்னீங்களே அந்த சீனு
உள்ளடக்காதுதான், பொருள்கள் வந்து மாறி இருக்குது. மற்றபடி நீங்க சொன்ன சீன் எனக்கு நான் ரொம்ப அப்ரிசியேட் பண்ணது காரணம், இது ஏற்கனவே வந்து அந்த இது ஜனங்களால் பாராட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எப்போ சீன் சொன்னாலும் ஏதாவது ஒரு கதையினுடைய கருவு சொன்னாலும் அது உடனே ஒரு ரெஃபரன்ஸ் வந்து கொடுப்பாரு அவர். அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு படைப்பாளி மட்டுமல்ல, பெரிய ரைட்டர். ஸ்கிரீன் பிளேல முன்னாலெல்லாம் அவர்கிட்ட சொல்லுவாங்க, அந்த படைப்பாளியோட படிப்பாளியும் கூட அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸுங்கிறது எப்பவுமே சொல்லுவார். அந்த மாதிரி இசக்கி அவர்கள் வந்து நம்ம ஏதாவது ஒன்று பேசும்போது டக்குன்னு அப்போ இது நடந்தது இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பத்திரிகை இதை வந்து அடுத்த நாளே கொண்டு நம்மகிட்ட கேட்பாரு. ஸோ அந்த அளவுக்கு விஷய ஞானம் உள்ளவர். அவர் பத்திரிகை ஆரம்பிச்சிருக்காருங்கும் போது கண்டிப்பாக சிறப்பாக செய்வார். என்னென்னா இதெல்லாம் இந்த கொரோனா அதெல்லாம் இந்த பீரியட் வர்றதுக்கு முன்னால் ஆரம்பிச்சிருந்தா பிரமாதமான ஒரு வறட்சி அதெல்லாம் வந்திருக்கும். இந்த கொரோனா பீரியட் வந்ததுலேருந்து இந்த படிக்கிறதுங்கிறது எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்ப தள்ளி போயிடுச்சு. அப்புறம் விஞ்ஞான வளர்ச்சியில் எல்லாரும் செல்ஃபோனை பார்த்து இது பண்ணுறாங்க. ஸோ பொறுப்பாசிரியர் தஞ்சை சாலமோன் அவர்களுக்கும் எபோசியா வடிவமைப்பாளர்களுக்கும் எல்லாத்துக்குமே என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். கவிதா அவர்கள் வந்து பேசுனது கையில் வாங்கிட்டு போயிட்டு பார்த்துக்கலாம், நல்ல நல்ல ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க பேசும்போது. இவர்கிட்ட ₹1,00,000 கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு தனியாக ஒரு டைம் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எப்போ எங்கேயோ படித்த மாதிரி ஞாபகம் இருந்தாலும் ரீக்லேட் பண்ணிக்கிறதுக்கு அவங்ககிட்ட அந்த பேப்பரை வாங்கிட்டு போய் ஒரு தடவை பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா படிக்க வந்து அது ஸ்டோரேஜ் ஆகிட்டே இருக்கும் மைண்டில். ஸோ அவங்களும் சிறப்பாக பேசினாங்க. எனக்கு வேற ஒரு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிட்டதுனால தான் நான் வந்து அவசரமாக வந்துட்டு போயிட்டு இருக்கிறேன். 7 மணிக்குள்ளே வந்துடுறேன்னு சொல்லி ஒரு ப்ரிவியூ எல்லாரும் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. இல்லைன்னா கொஞ்சம் நேரம் வரைக்கும் இருந்திருப்பேன் நான். ஸோ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக புத்தகம் வந்து எந்த காலத்துக்கு கொண்டும் நல்ல விதத்தில் வந்து வரும். அது அந்த அளவுக்கு நம்ம கண்டிப்பாக உழைக்கணும். நான் புத்தகம் ஆரம்பித்தப்போ கலைஞர் அவர்கிட்ட போய் ஏதாவது அட்வைஸ் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அட்வைஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ஆலோசனைன்னு வேணா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வார இதழ் எந்த காரணம் கொண்டும் அந்த சொன்ன டேட்டில் வந்துடணும் ஒழி அது மிஸ்ஸே ஆகக்கூடாது. அதுதான் முதல் சக்ஸஸ்ஸு, அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி வந்து நீங்கள் மாத இதழ் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாத இதழை வந்து கரெக்டாக கொண்டு வந்துட்டோம்னு சொன்னோம்னா, ஏன்னா அது அப்படி பழக்கமாகி போச்சுன்னா அந்த டேட்டுக்காக எல்லோரும் படிக்கிற வாசகர்கள் வந்து வெயிட் பண்ணிருப்பாங்க. அதை கீப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். மற்றபடி உங்களுக்கே புஸ்தகம் நடத்துறதுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி விஜயமா ஆட்கள் எல்லாம் இருக்காங்க, எல்லாருமே உங்களுக்கு கொடுக்குறதே இருப்பாங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை வணக்கம் தெரிவித்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் வந்ததே ரொம்ப சிறப்பு தான் சார். இப்போது நாளிலம் புத்தக வெளியீடு பாக்கியராஜ் சார் அவர்கள் வெளியிட சிறப்பு விருந்தினர்கள் பெற்றுக்கொள்வார்கள். சார் நீங்க நில்லுங்க, கொஞ்சம் சென்டருக்கு போயிடுங்க. அங்கே நம்ம ஆட்கள்லாம் காணும், ஜான் சிங்கர்லாம் வாங்க. நன்றி சார், உங்களுடைய வருகையை எங்களுடைய பெருமை. அப்படியே அந்த சீட்ல உட்காந்துட்டீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியை தொடரலாம். மானிட உலகில் இயற்கையும் இறைவனும் சேர்த்து எழுதிய கவிதை பெண். 8 திசையும் புரட்சி செய்யும் சிங்க பெண்கள் வரிசையில் சிங்கப்பூரில் அத்தனை நிகழ்ச்சிகளையும் வானில் ஜொலிக்கும் பௌர்ணமி போல சிறப்பாக்குகிறார். இவரை வாழ்த்த இந்த ஒரு நாள் மட்டும் போதாது, ஒவ்வொரு நாளும் நாம் கொண்டாடப்பட வேண்டும். மகிழ்ச்சியுடன் அழைக்கிறோம் சந்தியா பிரேம் அவர்களை. Please come.
வாங்க. அவங்க அப்புறம் வருவாங்க, நீங்க மட்டும் வாங்க. தூரம் வந்துட்டு இங்க வருது. நீங்க எங்க வேணா சொல்லலாம். நீங்க வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கீங்க, ஸோ இந்த நிகழ்ச்சியில கலந்துருக்கீங்க, ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாட்ஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், அது சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சந்தியா பிரேமா, எஸ்பியோட ஒய்ஃபு. நாங்கள் வந்து சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கோம். நாங்கள் சிங்கப்பூர்ல வந்துட்டு எம்ஜிஆர் ஈவென்ட் ப்ரொமோட்டர்ஸ் மற்றும் எஸ்பி கிரியேஷன் அப்படின்னு நிகழ்ச்சி படிச்சிட்டு இருக்கோம். ஜெசிகி அண்ணா வந்து எங்களை கூப்பிட்டுருந்தாரு இந்த நிகழ்ச்சிக்கு. நானிலம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த தலைப்பு. அந்த தலைப்பை பத்தி நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன். அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருந்தாரு. நானும் அவருக்கு சில விளக்கங்கள் சொன்னேன். ஸோ ரொம்ப நன்றி எஸ்கேனா எங்களை கூப்பிட்டதுக்கு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி இப்படி ஒரு புத்தக வெளியீட்டுல நாங்க கலந்து கொள்றதுக்கு. எங்க நிகழ்ச்சியை பத்தி என் கணவர் வந்து அப்புறமா உங்ககிட்ட பேசுவாரு. ஸோ அனைவருக்கும் நன்றி. ஒய்ஃபு பேசினா அடுத்து ஹஸ்பண்ட் பேசிதானே ஆகணும். பாலா சார், மலைவாழ் மக்களுடைய வழிகளை, அவருடைய வாழ்க்கை முறையினை இதயத்தின் ஆழத்திலிருந்து எடுத்து சொன்ன கெவி படத்தின் இணை தயாரிப்பாளர் சிங்கப்பூர் எஸ் பாலா அவர்களை வாழ்த்து பேச அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இந்த அழைப்பு வந்து நண்பர் வாங்க, இவர் சொன்னார் இந்த மாதிரி ஒரு புத்தக வெளியீடு செய்ய போகிறேன், ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வரணும், இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு. எங்களுக்கு வந்து வளர்ச்சி பார்க்கும்போது ஒரு 28 டிசம்பர் மாதம் நிகழ்ச்சி எம்ஜிஆர் காலத்தை வென்றவண்ணி பாகம் 7 அது வந்து ஒன் ப்ரோக்ரஸில் நடந்துகிட்டு இருக்கிறதுனால அந்த டைம்லேயே இந்த நிகழ்ச்சியும் வந்து நான் சொன்ன அவர்கிட்ட கண்டிப்பாக உங்களுக்காக சிங்கப்பூர்லேருந்து நாங்கள் வந்து சென்னையில் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மனமான வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி திரு பாக்கியராஜன் சொன்ன மாதிரி புக்கு படிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்கு எல்லாத்துலேயும். ஸோ இப்போதைக்கு வந்து அண்ணன் வந்து ஹீரோவாக இருக்காரு, ஏன்னா புக்கை வெளியேற்கிறாரு. ஸோ அவருக்கு நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சிறப்பான கைத்தட்டி கொடுக்குறோம். ஏன்னா இது சாமானிய இது இல்லை, ஏன்னா மாதம் சொன்ன மாதிரி அவருக்கு சப்போர்ட் வந்து நம்ம கையில் தான் இருக்குது. அதாவது ஒரு புக்கை வாங்கி மற்றவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து எல்லாரும் பொறுப்பு தான் அது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ எங்கள் நிகழ்ச்சிகள் செய்யும்போது எங்கள் கலைஞர்கள் தான் எங்கள் கூட சேர்ந்து எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னை இங்கே வரவேற்றதுக்கு திரு எஸ்கே அவர்களுக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி சார். பத்திரிகையாளர் திரு பாக்கியா பத்திரிகையில் முக்கிய பொறுப்பில் இருக்கும் ஆசிரியர் திரு மனைவி பாணிக்கம் அவர்கள் இப்போது நானிலம் படத்தின் ஆசிரியர் அவர்களுக்கு மரியாதை செய்வார். நன்பேண்டா அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. நன்பேண்டா அப்படின்னு சொல்ற மாதிரி. நன்றி. ஓகேன்னு சொல்லுங்க, எதான் சொல்லுங்க. அப்படியே நின்றுட்டே இருக்க சார். மனைவி சார் வந்ததும் நீங்க 2 வார்த்தை வாழ்த்தி பேசினா நாங்க சந்தோஷப்படுவோம்ல. குரு வாழ்த்துனா கோடி பேர் வாழ்த்துன மாதிரி அவர் சொல்லிட்டாங்க. ரொம்ப நன்றி சார். நூலாசிரியருடைய மகன் சஞ்சய். நன்றி சார், தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் கலைத்தாயின் தவ புதல்வன் எம்ஜிஆர் அவர்களின் புகழை உள்நாடு முதல் உலக நாடுகள் அனைத்திலும் கொண்டு செல்பவர்
அன்பை பொழிவதிலும் அயராது உழைப்பதிலும் பெரும் உதாரணம் இவர். அழைக்கிறோம் இதயக்கனி எஸ். விஜயன் சார் அவர்களை. வணக்கம். அதாவது புஸ்தகத்தை விஷயமா வாங்கக்கூடாது. நான் தான் அவருக்கு பெரிய மரியாதை பண்ணியிருக்கணும். ஏதோ வேலைப்பொருளில் வந்து நான் அதை கொஞ்சம் அதை விட்டுட்டேன். சரி, அந்த புத்தகத்துக்கு அதுக்கு ஒரு தொகை கொடுக்கணுன்ட்டு அதை கொடுத்துருக்கேன். இது வந்து பன்மடங்கு பெருகி இன்னும் பல மடங்கு பெருகி பெரிய அளவில் அவர் வந்து முன்னேறணும் அப்படிங்கிறது இந்த சந்தர்ப்பத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இதயக்கனி குழுமத்தில் ஒரு அங்கம் திரு இசை பாண்டியன் அவர்கள், அதாவது இதயக்கனி பத்திரிகையினுடைய குழுமத்தில் அவர் ஒருவராக நான் வந்து ஒரு சகோதரரை போல நான் வந்து பாதிக்கிறேன். அவரும் என்ன அப்படித்தான் பாக்குறாரு. அவங்க குடும்பத்தில் நான் ஒருத்தன், அப்படிதான் சொல்லணும். அவங்க குடும்பத்தில் நான் ஒருத்தன், இதயக்கனி குடும்பத்தில் ஒருவர், அவரோட குடும்பத்தில் நான் ஒருவன். இப்படி ஒரு எங்களுக்குள்ள ஒரு பாச பிணைப்பு. அவர் திருநெல்வேலியில முதல்ல சந்திச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பாசம் வந்து, அதாவது எங்களுக்குள்ள அவரு சில சமயங்கள்ல வந்து முரண்பாடுகள் ஏற்படும், உறவுல இல்லாம இல்ல, அதை பேசி நாங்க சரி பண்ணிக்குவோம். சோ அந்த மாதிரி, அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீது நான் எந்த அளவு பற்றுதல் பாசம் வைத்திருக்கிறேன் என்பதற்கு இன்னொரு உதாரணம் வந்து திரு எஸ்கே அவர்கள். அவரு நான் சோர்ந்திருக்கும் போது என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவார். நான் சோர்ந்திருக்கும் போது மோட்டிவேட் பண்ணி, அது அவருக்கும் அதேதான், அவரு தன்னைத்தானே வந்து மோட்டிவேட் பண்ணிக்காம நானும் சில விஷயங்களை சுட்டி காட்டுவேன். பத்திரிகை, அதாவது திரு பாக்யராஜ் சார் சொன்ன மாதிரி அவ்வளவு தொகுப்புகள் இருக்கும். எல்லாருடைய பிறந்தநாளையும் ஞாபகம் வச்சிருப்பாரு, எல்லா பிறந்தநாளுக்கும் வாழ்த்து சொல்வாரு. அது சாதாரண வேலை இல்லை, அவ்வளவு ஈஸியானது இல்லை. அது கரெக்டா அது மெமரியிலே இருக்கும். அவர் அதை குறிச்சு வச்சிருக்காரு. ஸோ என்னோட நட்பு வட்டமும் இங்க சில பேர் இங்க வேலைக்கு வந்து இருக்கிறது பார்க்கும்போது எனக்கு வியப்பா இருக்குது. அவங்களை இங்கதான் பாக்குறேன். நான் சிங்கப்பூர்ல பார்த்துட்டு, பிரான்ஸ்ல பார்த்துட்டு இங்க வந்து பாக்குறேன். திரு ராமு அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். அதாவது நாங்க சிங்கப்பூர் பிரான்ஸ் போகும்போது எங்களை அந்த அளவு அவங்க பார்த்துக்குவாங்க, அவங்க கவனிச்சுக்குவாங்க. அது மாதிரி கடந்த ஆண்டு வந்து திரு பாலா அவர்களுடைய நிகழ்ச்சிக்கு நானும் எஸ்கே அவர்கள் தான் போனோம். ரொம்ப பிரமாதமா நடத்திருந்தாங்க. 2 பேருமே அவங்களுக்கு நான் எதிர்பார்க்கல. ஆனா 2 பேரும் அப்படி மேடையில ஜோடி போட்டு டான்ஸ் எல்லாம் பண்ணி அந்த அமர்க்கல் பண்ணிட்டு இங்க பேசும்போது கையை பிடிச்சிட்டு இருக்கிறீங்களா எனக்கு புரியல. ஆனா நல்ல உழைப்பாளிகள். அந்த உழைப்பாளிகளை ஒன்று திரட்டிய ஒரு பெருமை வந்து திரு எஸ்கே அவர்களுக்கு உண்டு. அவருடைய திறமை, அவருடைய அறிவு, அதெல்லாம் மேல அவருடைய உழைப்பு அவரை கொண்டு செல்லும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காரணம் வந்து இதுக்கு அடித்தளம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இதுக்கு மேல வந்து அவரை புகழ்றதுக்கு வந்து இதற்காக எங்க அனுபவம் வந்து அவருக்கும் கை கொடுக்கும், அவருடைய அனுபவம் எனக்கும் கை கொடுக்கும். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து நாம் உயர்வோம். உங்கள் வாழ்த்திற்கு ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக ஸ்ரீனிவாசன் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். நிமிர்ந்த நன்னடை, நீர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞானச் செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லை என்று பாரதியின் வரிகளால் வாழ்பவர். பாண்டியில் பிறந்து பாரிஸில் நல்ல தமிழ் வாழ்க்கையை, வரலாற்றை, எந்த ஒரு தந்தையாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுவதற்கு எந்த பேருக்கு யாருக்கு பாக்கியம் கிடைக்கும்? உயிர் தந்து உயிரானவள், உயிர்களில் உயிர்வானவள். நாளை சரித்திரம் எழுதட்டும் உங்கள் பெயரை வாழ்த்தி அழைக்கிறோம். இப்பொழுது கீர்த்தியாள் பவானி அவர்களை. உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை பெறுத்தலும் நீங்களும் நீங்களா, அழகிலா விளையாட்டு உடையார் அவர் யாரவர், அன்னவர் அலைவர் சரண் நாங்களே. கம்பன் கம்பராமாயணத்திற்காக முதலில் எழுதிய கடவுள் வாழ்த்து பாடல் இது. இந்த பாடலை எல்லா நல்ல நிகழ்ச்சிகளிலும் முதலில் தொடங்கி இந்த வாழ்த்து பாடலோடு தான் எந்த ஒரு நிகழ்ச்சியும் தொடங்குவார்கள். அதையேத்தான் நானும் இங்கு வந்து இந்த நானிலம் பத்திரிகையின் ஆசிரியர் திரு இசக்கி பாண்டியன் அவர்களுடைய இந்த நிகழ்ச்சியில் நான் தொடக்க உரையாக இதை நான் பாடுகிறேன். இந்த இந்தியாவில் மட்டுமல்லாமல்
பிரான்ஸ் நாட்டிலும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் இந்த ஒரு கம்பர் வாழ்த்து பாடலை நாங்கள் முதற் பாடலாக பாடி துவங்குவதுதான் எங்களது வழக்கமாக நாங்கள் அந்நாட்டிலும் நாங்கள் இதை கொண்டு செல்கிறோம். திரு இசக்கி பாண்டியன் சமீப காலமாக எங்களுக்கு ஒரு குடும்ப நண்பராக மாறிவிட்டார். எப்படி என்றால் அதற்கு முழு காரணம் திரு இதயக்கனி விஜயன் சார் அவர்கள்தான். அவர்களுக்கும் எங்களுக்கும் ஒரு கடந்த 10 வருடங்களாக இதயக்கனி பத்திரிகை மூலமாக அவர் பிரான்ஸ் நாட்டிற்கு அடிக்கடி வரும் பொழுது அவருக்கு நாங்கள் எல்லாம் போய் பார்ப்போம். அவங்களுடைய நிகழ்ச்சிகளில் நாங்கள் பங்கேற்றுக் கொள்கிறோம். அதன் மூலமாக ஒரு 10 ஆண்டு காலமாக நாங்கள் எங்களுடைய நட்புறவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவர் மூலமாக இசக்கி பாண்டியனை எங்களை அறிமுகப்படுத்தியது இன்னும் மேலும் எங்களுக்கு சிறப்பாக அமைந்து விட்டது. ஏனென்றால் எனது மகன் சினிமாவில் நடிக்கணும் என்ற ஒரு ஆர்வத்தோடு பிரான்சில் இருந்து வந்திருக்கிறார். அவருக்காக இவங்க 2 பேரும் என் பிள்ளைக்கு நிறைய உதவிகள் செய்து வருவதற்காகவும் நான் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பிக்கிறேன். இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றிகள். நிலம், இவர் நிலம் என்று வைத்திருந்திருக்கலாம், இல்லை நாவ் என்று வைத்திருந்திருக்கலாம். பத்திரிகை என்று சொல்லும் ஒரு நடைமுறையில் நாம் பேசும்பொழுது அந்த பத்திரிகை அது சொல்லுவது சொல்வாக்கில் அவ்வளவு எளிதாக அது ஒரு மிகையாக இல்லை. நிலம் என்று வைத்திருந்திருக்கலாம், நிலம் பத்திரிகை என்று வைத்திருக்கலாம். அவர் ஏன் நிலம், இதுல நிறைய பொருள் அடங்கி இருக்கிறது. நானும் நிறைய சிந்திச்சு பார்த்தேன். என்றால் நாக்கு, அதாவது நமது நாவின் மூலமாக நாம் பேசப்படுகின்ற வார்த்தைகளின் சொல்லும் என்று சொல்லலாம். அந்த நாவினால் நாம் பேசக்கூடிய வார்த்தைகளை கொண்டு சொல்லாற்றல் வருகிறது. அந்த சொல் அது ஒன்று இருக்குங்களா. இரண்டாவதாக என்றால் 4 என்றும் ஒரு பொருள் இருக்கிறது. நம்ம அந்த காலத்துல எல்லாம் அரணா, காலனா, ரெண்டனா, மூலனா, நாலனா அப்படின்ற ஒரு வார்த்தைகள்லாம் நம்ம அந்த காலத்துல எல்லாமே நடைமுறையில பேசிட்டு வந்தாங்க. அந்த 4 அணா, 4 அணாவைத்தான் 4 அணா. அது காலடைவுல கொஞ்சம் எல்லாம் மருவி போயிடுச்சு. அதுக்கும் அந்த 4 என்ற ஒரு எழுத்து வருகிறது. இப்போ அந்த 4க்கு இன்னொன்று, அந்த நாவுக்கு ஒண்ணு சொல்லணும்னா இவர் நிலம்னு ஒண்ணு வச்சுட்டாரு இல்லைங்களா. இப்ப நம்ம சொல்லிட்டோம். இப்ப நிலம் என்ன போகும்போது நம்மளுடைய இந்திய இலக்கிய காலத்திலிருந்து நம்மளுடைய இந்திய நிலப்பரப்பை 4ஆக பிரித்தார்கள். அதில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இதை 4ஆக பிரித்தார்கள். 5 பாலை, ஆமா, 5ஆக பிரித்தார்கள். அப்போ குறிஞ்சி மலையை சார்ந்த இடம், மலை சார்ந்த இடத்தை குறிஞ்சி நிலம், காடு சார்ந்த நிலத்தை காடு நிலம் முல்லை, மருதம் வயல் சார்ந்த நிலம், நெய்தல் கடல் சார்ந்த நிலம், பாலைவனம். இப்ப நம்மளுடைய மலை சார்ந்த இடம் எல்லாமே இதெல்லாம் குறிப்பிட்டு அதுல அடங்கி இருக்கிறது. இப்படி இந்த நாவினால் நாம் பேசக்கூடிய இந்த சொல்லாகிய இந்த ஒரு சொல் வடிவத்தில் வந்த எழுத்து மூலமாக இவர் இந்த பத்திரிகையை முதலாக தொடங்குகிறார். இது இந்த நானிலமும் இந்த 4 நிலப்பரப்பு கொண்ட திசைகளுக்கெல்லாம் இவருடைய பத்திரிகையானது சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பது போல் நானிலம் எங்கும் விரிந்து பறந்து அவருக்கு மேலும் மேலும் நல்ல ஒரு உயர்வை கொடுத்து அவருடைய பத்திரிகைக்கு நல்ல ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்க வேண்டும் என்று நான் மிகவும் ஆசைப்படுகிறேன். நீங்க வந்திருக்கிற அனைவருமே எல்லாரும் வாழ்த்து சொல்ல வந்திருக்கீங்க.
4 மாதங்களாக திரு இசக்கி பாண்டியன் எனக்கு பிரான்சுக்கு தினமும் போன் பண்ணி பேசுவார். இந்த நிகழ்ச்சியை பத்தி எப்படி தொடங்குறது, எப்படி செய்யறது, இதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு முதல் முறையாக செய்யும் போது அவரு சினிமாவில நிறைய விஷயத்துல அவர் கலந்து கொண்டு நிறைய பங்கேற்று நடித்திருக்கிறார், எல்லாத்திலையும் பங்கேற்று இருக்கிறார். இருந்தாலும் அவருக்குள் ஒரு தயக்கம், முதலாக நான் எப்படி இந்த பத்திரிகையை நடத்த போகிறேன் என்று. அப்ப நிறைய கலந்து நாங்க பேச போகும்போது, அவசியம் நீங்க இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா இதுல நீங்க அவசியம் கலந்துக்கணும் அப்படின்னு அவரு ரொம்ப அன்பான ஒரு வேண்டுகோள் விடுத்ததின் பேரில் நாங்க இன்னைக்கு பாண்டிச்சேரியில இருந்து நேரா வந்திருக்கிறோம். அவருக்கு ஏற்கனவே இதயக்கனி சார்பிலும் நாங்க ஏற்கனவே நம்ம எங்களுடைய பங்கு எங்களுடைய இன்னைக்கு என்றும் இருக்கும். அதே போல இவருக்கும் நானிலம் இந்த பத்திரிகை மேலும் மேலும் வளர எனது வாழ்த்துக்கள். அதுக்குண்டான என்னால் முயன்ற உதவிகளையும் என்னால் முயன்ற அதற்கான அந்த பத்திரிகை தொடக்கத்திற்கான நிறைய எவ்வளவு இருக்குது, அது சம்பிரதாயங்கள்லாம் இருக்கிறது, அதுக்கான உதவிகள் நிச்சயமாக நான் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா அவரும் போன இது இதெல்லாம் இருக்க இந்த நூல் என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். நமது அப்துல் கலாம் அவர்கள் இளைஞர்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிறார், கல்வி பற்றி ரொம்ப பேசியிருக்கிறார். இளைஞர்களை கனவு காணுங்கள், நிறைய கல்வி கற்றுக்கொள்ளுங்கள், நிறைய நீங்க விஞ்ஞான வளர்ச்சியிலையும் சரி எல்லா சமுதாயத்துல நீங்க எப்படி எல்லாம் வாழ வேண்டும் என்று அவர் நிறைய சொல்லாதது இல்லை, நீங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். அவருடைய கனவு என்னன்னா நிறைய நூலகங்கள் அவர் ரொம்ப விரும்பினார். எல்லா இடத்திலையும் எல்லா ஊர்களிலும் பிள்ளைகள் நூலகத்தில் போய் நூல்கள் எல்லாம் படிக்க வேண்டும், அதில் படித்து எல்லாவற்றையும் எல்லா அனுபவங்களையும் அவங்க தெரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆசைப்பட்டார். ஆனா இந்த காலத்துல அது யாருமே அதை செய்யறது இல்லை. பிள்ளைங்க எல்லாரும் படிப்பை விட கையில் இருக்கும் கைபேசியைத்தான் மிகவும் விரும்புகிறார்கள், படிக்கிறார்கள், அதிலே முழு நேர செலவிடுகிறார்கள். ஆனால் இப்பொழுது நானும் இந்த ஒரு நிகழ்ச்சியில் நான் சொல்கிறேன், தயவு செய்து நூல்களை புறக்கணிக்காதீர்கள். நூல் தந்த அனுபவம், நூல் தந்த அறிவு கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொன்னது போல் நமக்கு கல்வி கொடுத்த ஆசிரியர்கள் அவர்களை நாம் என்று மறக்க முடியாது. அவர்கள் கொடுத்த கல்வி வருங்காலத்திற்கு நமக்கு உங்களுக்கு ஒரு வாழ்க்கைக்கு பொருளாதாரத்தை ஒரு பணம் சம்பாதிப்பதற்காக நமக்கு அது உதவுது. ஆனால் அந்த கல்வியை விட பெற்றவர்கள் நமக்கு கொடுத்த கல்வி என்ன கல்வி? அறிவு செல்வம் கொடுத்தாங்க, பாசத்தை கொடுத்தாங்க, கற்றுக் கொடுத்தாங்க, வளர்ப்பு கத்து கொடுத்தாங்க, சம்பிரதாயத்தை கத்து கொடுத்தாங்க, நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய எல்லாத்தையுமே கத்து கொடுத்து பெற்றவங்க வளர்த்தாங்க. அதையும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அனுபவத்தால் நம்ம வாழ்க்கையில நிறைய நம்ம கற்றுக்கொண்டு தான் கொண்டு இருக்கிறோம் இதுவரை. அதாவது சுற்றத்தார்களிடமிருந்தும் சொந்தக்காரர்களிடமிருந்தும் கூட பிறந்தவர்களிடமிருந்தும் அக்கம் பக்கம் நமக்கு தெரிந்தவர்கள் நண்பர்கள் எல்லாரிடமும் ஒரு அனுபவத்தை நாம் கற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்று வரையில். அதில் நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்கிறது. நாம் பலாப்பழத்தில் எப்படி ஒரு பழத்தை நாம் சுவையாக சாப்பிட்டு விட்டு அந்த முள்ளை தூக்கி போடுகிறோமோ, முள் நிறைந்த அந்த தோலை தூக்கி போடுகிறோமோ, அது போல நம் வாழ்க்கையில் நம்ம சுற்றி நடக்கின்ற விஷயங்களில் இருக்கும் நல்லவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு தீயவற்றை நாம் எடுத்து போட வேண்டும் என்பதே தான் எனது ஆசை. அதையே நம்மளும் செய்யணும். இந்த குழந்தைகள், வருங்கால குழந்தைகள் தயவு செய்து புத்தகங்களை அதிகம் படிக்க வேண்டும். இன்று நான் இந்த ஒரு இசக்கி பாண்டியன் அவர்களினுடைய அரங்கத்தில் உங்களுடைய முன்னிலையில் நான் பேசுகிறேன் என்றால், நான் நூல்களை நான் சிறு வயதிலிருந்து அதிகம் படித்தவள். எனக்கு சின்ன வயதிலிருந்தே நிறைய புத்தகங்கள் நான் படிச்சிருக்கேன். பிரான்சுக்கு போயிருந்தாலும் என்னுடைய தந்தையார் பொன்னியின் செல்வன், கடல் புறா, பாண்டியன் கனவு, சிவகாமியின் சபதம், இது போன்ற பெரிய பெரிய நாவல்களை எனக்கு பரிசாக கொடுத்து படிக்க சொல்வார். அதை நான் என்றும் இன்னமும் வைத்திருக்கிறேன். நான் தினம் அடிக்கடி எனக்கு ஓய்வாக இருக்கும் நேரங்களில் எல்லாம் நான் படித்துக் கொண்டிருப்பேன். அதுக்கப்புறம் நம்ம பெரியவங்களா ஆக போகும்போது நிறைய எல்லாருடைய நாவலையும் நான் படித்திருக்கிறேன். ராஜேஷ்குமார் சார், சாண்டில், அவங்க லேனா தமிழ்வாணன் அவர்களுடைய நாவல்கள், அனுராதா ரமணன், அப்புறம் சுஜாதா அவர்கள்,
எல்லாம் இன்னும் எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. இதெல்லாம் நான் சிறு வயதில் நிறைய படித்தேன். இந்த படித்ததனுடைய அனுபவம், அதனுடைய இதுதான் நான் நினைக்கிறேன். அது ஒரு இத்தனை காலம் கடந்து என்னுடைய தந்தைக்கோசரம் நான் ஒரு நூலை நான் முதலாக இந்த போன ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு ஒரு நூல் வெளியீட்டு விழா செய்தேன். அதை தான் இப்பொழுது உங்கள் எல்லோருக்கும் இவர் நினைவு பரிசாக கொடுப்பார் உங்களுடைய எல்லோருக்கும். என்னுடைய தந்தையை பற்றி அவர் மறைந்து ஒரு ஆண்டு காலம் ஆகிவிட்டது. அவரின் நினைவாக அவரோடு வாழ்ந்த நாட்களை பற்றி, அவரோடு பின்னி பிணைந்த அந்த ஒரு பாசத்தை பற்றி நான் ஒரு புத்தகமாக எழுதியிருக்கிறேன். ஏன் இதை நான் சொல்றேன்னா, அந்த நூல் படித்ததனுடைய விளைவு தான் நான் இந்த மேடையில் நின்று நான் பேசுகிறேன். அதை நான் பெருமையோடு சொல்லுகிறேன். அதனால எல்லோருமே தயவு செய்து நூல்களை புறக்கணிக்காதீர்கள். இவர் மாதம் எழுதிய புத்தகத்திற்கு ஆதரவு கொடுங்கள். எல்லோரும் நூல் வாசிப்போம். இவருடைய நானிலம் போற்ற நான் சொன்ன மாதிரி அவருடைய புத்தகத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள், என் குடும்பத்தாருடைய வாழ்த்துக்கள். அம்மாவும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல சொன்னாங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். எனக்கு வாய்ப்பளித்து பேச அமைத்ததுக்கு நன்றி, வணக்கம். அழகான தமிழ்ல பாரிஸ்ல இருந்து பேசியிருக்கீங்க பாத்தீங்களா, ரொம்ப நன்றி. தமிழை மறக்கல, தமிழ் மக்களையும் மறக்கல நீங்க. நன்றிமா. இன்று தலை குனிந்து படிக்கும் புத்தகம்தான் நாளை நம்மை தலை நிமிரச் செய்யும், பெரிய அளவுக்கு வாழ வைக்கும் என்பது போல இசக்கி அவர்களின் வாசிப்பு திறனையும் எழுத்து திறனையும் கண்டறிந்து தன்னோடு பயணிக்க வைத்த மக்கள் தொடர்பாளர், நல்ல மனசுக்காரர் திரு ஜான் அவர்களை பேச அழைக்கிறோம். சத்தம் பத்தலையே பின்னாடி. குரு நெஞ்சிய சிஷியனை நினைக்க வேண்டாம். ஒரு செகண்ட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இந்த மேடத்துக்கு இந்த கிஃப்ட் நான் கொடுக்குறேங்க. கொஞ்சம் முன்னாடி மேடையில் இருக்கும் அனைவருக்கும், முன் அமர்ந்திருக்கும் நண்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும், என் அன்பு சொந்தங்கள் பத்திரிகையாளர்கள் அவர்களுக்கும் இந்த மாலை வணக்கம். இசைக்கு சாரை பற்றி மட்டும்தான் பேச முடியும்னு நினைக்கிறேன். சும்மா ஏதாவது உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம், அதை செய்யலாம் இதை செய்யலாம், டெல்லிக்கு போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறோம் பாரு, என்னடா ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காரு அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா அதை திடீர்னு முடிச்சுட்டு நிற்பாரு. இப்படிதான் ஏதோ ஒரு நாள் இந்த பேச்சு தொடங்குச்சு, நானிலம்ங்கிற பேச்சு என் மூலமாக தான் தொடங்குச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பேரு நான் என்ன நினைச்சேன்னா, வெறுமனே இதை ஒரு டிஜிட்டல் மேகசின் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சிருந்தேன். அப்படிதான் கொண்டு வருவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. திடீர்னு பார்த்தாக்க நான் புத்தகமா கொண்டு வந்துட்டேன் அப்படின்றார். வாழ்த்துக்கள் நானிலம் புத்தகத்துக்கு. அதே மாதிரி அவரோட இன்னொரு கனவு, மிகப்பெரிய கனவு இருக்கு. நெல்லையில ஒரு நூலகம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது. எனக்கு தெரிஞ்சு அதையும் சீக்கிரம் செஞ்சிருவாருன்னு நினைக்கிறேன். இந்த திவ்ய நானிலம் மிகச்சிறப்பாக வர்றதுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். திவ்யாவுக்கு இன்னைக்கு சீமந்தமும் சேர்த்து வச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அடுத்த ப்ரமோஷனுக்கும் இசக்கி சார் காத்திருக்கிறாரு, தாத்தாவாக போறாரு. அதுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நன்றி ஜான். நன்றி. கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை என்ற பாரதிதாசன் கூற்றுக்கேற்ப பெண் கல்வியும் பெண் உரிமை பற்றியும் 20 வருடங்களாக பெண்களின் பக்கம் நிற்பவர். மகிழ்ச்சியுடன் அழைக்கிறோம் மகாலட்சுமி, அகில இந்திய காங்கிரஸ் மாநில பொறுப்பாளர் அவர்களை.
இந்த நானிலம் பத்திரிகை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். அவையில் வீச்சிருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைய சூழ்நிலை பார்த்தீங்க அப்படின்னா மொபைலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனாலும் இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கிறதே மிகப்பெரிய விஷயம்தான். ஏன்னா ஒரு சிறுதுளி பெருவெள்ளங்கிற மாதிரி இங்கே இவ்வளோ பேர் நம்ம குழுமி இருக்கும் போது இவர்கள் மூலியமா இந்த புக்கு வந்து நானிலம் முழுக்க மிக சிறப்பான வகையில் நம்ம எல்லாரும் கொண்டு போகிற கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்குன்னு நினைக்கிறேன். சமீப காலமாக எனக்கு இசைக்கு அண்ணன் அவர்கள் வந்து பழக்கம். ஆரம்பத்தில் அவர் வந்து நான் சார்னு தான் கூப்பிட்டுட்டு இருந்தேன். இடைப்பட்ட காலங்களில் அவரை ரொம்ப நான் விரும்பினதே அவரோட தமிழ் எழுத்துக்கள், அந்த மொழி சொற்கள் வந்து எனக்கு ரொம்ப கவர்ந்ததுக்கு அண்ணன்ட்ட சொல்லுவேன். ஆனால் நான் உங்களுக்காக ரெஸ்பான்சிபிள் தரணும் இல்லையோ, உங்களோட ஒவ்வொரு எழுத்தும் உங்களுக்கு அவங்க மேலே எனக்கு மரியாதையை கூட்டி கொடுக்குது அப்படின்னு என்னை வந்து ஒரு சகோதரியாக ஏற்றுக்கிட்டு நான் என்னோட கூட பிறந்த சகோதரனா அன்னைக்கு அண்ணன்ற உரிமையோட நான் பேசிட்டு இருக்கேன். ஒவ்வொரு தமிழ் எழுத்துக்களும் ஒவ்வொரு தமிழ் முத்துக்களையும் பரல்களையும் சிதறி கிடக்க உலகமெங்கும் சிறகு முத்து பரல்களை அவர் ஒவ்வொன்றாக பொறுக்கி கோர்வையாக கோர்த்து எவ்வளவு சிரமமா இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. அந்த கோர்வை இன்னைக்கு ஒரு நல்ல நூலா நமக்கு எல்லாருக்குமே கொடுக்குறாரு. நமக்காக இல்லை, தேசமெங்கும் இந்த நூல் வந்து போகணுன்றது. நான் ஒரு மனிதனை வந்து நிலைநாட்டுறது, ஒரு மனிதனோட வந்து அவங்களோட கௌரவத்தையும் அவங்க யாருன்ற ஒரு ஸ்தானத்தை கொடுக்கறதே நம்மளோட நாதான், நம்மளோட சொல்லுதான் அவங்களோட தரம் என்னன்றதை பிரித்து காட்டும். அந்த அளவுக்கு ஒரு நான் அப்படிங்கிற எழுத்தையும், நிலம் அப்படிங்கிற நிலம் இல்லை அப்படின்னா எந்த பயிர்களும் உயிர்களும் வாழ முடியாது. அந்த அளவுக்கான மிகப்பெரிய கருத்துக்கள், பல கருத்துக்கள் அதுல இருக்கு. நான் சில கருத்தை மட்டும் சொல்றேன். அதை வந்து பதிவிட்டு அந்த நூலை வந்து நமக்கு வெளியிடுறாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து நடமாடும் நூலகம் தான் அவரு. ஏன்னு சொன்னா எங்க போனாலும் எந்த இடத்துக்கு போய் நல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு கொடுக்கறதுனா கூட, அம்மா அந்த இடத்துல நூலகம் இருக்கா அப்படிமாரு. இல்லைன்னா அப்படின்னா எனக்கு அந்த இடம் வேணாமா, எனக்கு அசௌகரியமா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நூலகம் இருக்க இடத்துலதான் எனக்கு ரூம் வேணும் அப்படிம்பாரு. இது எவ்வளவு பெரிய விஷயம்னு பாருங்க. இப்ப என்னோட அரசியல் வாழ்க்கையில கூட சில இக்கட்டான சூழ்நிலைகள் அரசியல்ல வரும்போது யோசிப்பேன். முதல்ல எனக்கு தெரிஞ்ச கருத்தை பதிவிட்டு இருந்திருக்கேன் நிறைய யூடியூப்ல, அதுலலாம் நான் பேசியிருக்கேன், சேனல்ஸ்ல எல்லாம் வந்திருக்கேன். பட் இப்போ வந்து அண்ணன்ட்ட கேட்பேன், ஆனா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நான் இந்த கருத்தை தெரிவிக்கலான் இருக்கேன் அப்படின்னு. அதை விட இதை சொல்லுங்கம்மா இன்னும் சிறப்பா இருக்கும். அது மாதிரி நிறைய டைம் அண்ணன் எனக்கு கொடுத்த அட்வைஸ்ல என்னோட கட்சியில என்னோட கருத்து பதிவுகளுக்கு வந்து மிகப்பெரிய தமிழக லெவல்ல இல்ல நேஷனல் லெவல்ல இருந்து எனக்கு மிகப்பெரிய வரவேற்பு வந்திருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொருவரையுமே அவருக்கு நம்பி போற எல்லாரையுமே, அவர் வளர்றாரோ இல்லையோ, அவர் பிள்ளைங்களை வளர்க்குறாரோ இல்லையோ, நம்பி போன யாரையுமே இசைக்கண்ணனை பொறுத்த வரைக்கும் கீழே விட மாட்டாரு. அதனால அவர் அது மட்டும் இல்லாம அவரோட சொந்த இடம், அவருக்கு வந்து நூலகம் வந்து அவர் சொந்த ஊர்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னு சார் சொன்னது மாதிரி அவர் வீட்டுக்கு இடம் ஒதுக்கியிருக்காரா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா நூலகத்துக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கியிருக்காரு. அவர் சொந்த இடத்த நூலகத்துக்காக அவர் வந்து ஒதுக்கி வச்சிருக்காரு. அதுபோல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளவு முடியுமோ அது மாதிரி பல்லாயிரக்கணக்கான நூலகங்களை நான் ஆரம்பிக்கணும். அது ஒவ்வொரு நூலகத்திலையும் ஒவ்வொரு 1000 நூலாவது நான் வந்து கொடுக்கணும் அப்படின்னுவாரு. அது இல்லாம குறைஞ்சபட்சமா ஒரு 50 ஆண்டு காலமா, கிட்டத்தட்ட அவர் வாலிப காலங்கள்ல எல்லாருமே வாழ்ந்து வந்திருக்கோம். எப்படி இருப்போம் தெரியும். ஆனா அன்னையில இருந்தே நான் ஏன் அந்த தமிழ் முத்து பரல்களை பொறுக்கி கோர்வையா கோத்திருக்காருன்னு சொன்னேன்னா, அன்னையில இருந்தே அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த தமிழ் கருத்துக்களை, நம்ம முன்னோர்களோட விஷயங்களை, அரசியல்ல இருந்து நம்ம கலாச்சார பண்பாடுல இருந்து எல்லா நூல்களோட எல்லா கோரைகளுமே அவர் பக்கமா சேகரிச்சு வச்சு நமக்கு வந்து அதை வந்து எடுத்தோன்னு அப்படியே பாக்குற மாதிரி ஒரு, எப்படி சொல்றது, தேன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கூடு கட்டி தேனை சேர்த்து எல்லாம் பண்ணா அந்த தேன் எடுக்கிறவங்க போய் எடுத்துட்டு வந்து அப்படியே இருந்தாம ஒரு லிட்டர்னு கொடுக்குற மாதிரி அண்ணன் வந்து நமக்கு ஈஸியா அவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு இந்த நூலை கொடுத்துருக்காரு. அப்படிங்கும்போது மிகவும் வந்து பெருமைக்குரிய விஷயமா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, தமிழர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டுல தமிழ் மக்கள் வந்து தமிழ் பேச யோசிக்கிறோம், இங்கிலீஷ்ல பேசினாதான் கௌரவம்னு நினைக்கிறோம். பிரான்ஸ்ல இருந்து வந்து அவங்க அழகா தமிழ் பேசினாங்க, அதுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு, நல்லா பேசினாங்க. அது மட்டும் இல்லாம சஞ்சய் தம்பி வந்து அண்ணனோட பையன் அப்படிங்கிறதுல வந்து தன்னடக்கம் பொருந்திய மிக சிறந்த ஒரு மகனை வந்து பிரபஞ்சம் அவருக்கு கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவருக்கு தமிழுக்கு கொடுக்குற மரியாதைக்காவது அப்படி ஒரு நல்ல புதல்வன் அவருக்கு கிடைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம திருச்சி லாஸ்ட் டைம் வந்து அண்ணன் திருச்சி வந்திருந்தாங்க.
திருச்சி வந்தப்ப அன்னைக்கு ஸ்டே பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து ஏர்போர்ட்ல தான் அவங்களுக்கு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு, சரி அந்த பக்கமே ஈஸியா ஒரு இடத்துல நீங்க ரூம் போட்டுக்கலாம்னா அங்கேயே தங்குங்க அப்படின்னோம். இல்லம்மா எனக்கு எங்க புக் இருக்கோ அங்க, நானா அதுக்கு இதுக்கும் டிஸ்டன்ஸ் நிறைய, அது பரவாயில்ல, எனக்கு அது சிரமம் இல்லை, நான் புக் இருக்க இடத்துல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா இருக்கவே முடியாது, அந்த இடத்துல அதான் இருக்கு. ஆனா ரொம்ப கன்சஸ்டடா இருக்க மாதிரி இருந்துச்சு. எனக்கு இது இல்லம்மா, எனக்கு இது வந்து திருப்தியா இருக்கு, ஏன்னா பக்கத்துல நூலகம் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து அவரு, அதான் சொல்றேன், நடமாடும் நூலகம் தான் இசைக்கு அண்ணன் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஏணிப்படியா இருக்காரு. ரெண்டாவது விஷயம், இந்த நூலை வந்து நான் ஒரு கட்சியில இருக்கிறதுனால சொல்றேன், அந்த தமிழ் பற்றி எனக்கு நிறைய இருக்கு. அதன் அடிப்படையில் இந்த நூலை வந்து இந்த நானிலம் முழுக்க கொண்டு போய் பட்டி தொட்டி எங்கும் மக்களை படிக்கக்கூடிய, குழந்தைகளை படிக்கக்கூடிய அளவுக்கு அவரோட கருத்துக்கள் அப்படிதான் இருக்கும். வேணா செல்லு பாக்குறவங்க அவரோட நூலை பார்த்தாங்கன்னா இந்த நூலை அடுத்தடுத்து படிக்கலாமேன்ற ஆர்வம் உள்ள அளவுக்கு தான் அவரோட கருத்துக்கள் இப்பயே பதிவிட்டு இருக்காரு. பார்த்திருக்கேன் ஒரு சில பேஜ். அதனால அப்படிலாம் கொண்டு போற கடமை எங்களுக்கு இருக்கு. நிச்சயமா அந்த கடமையை செய்வோம். அதுக்கப்புறம் உமரை வந்து எனக்கு அண்ணன் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. இங்க நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் போன்ல பேசும்போது உமரையும் சார் தான் கூப்பிட்டேன். அப்புறமே இருந்துட்டு ஒரு நாள் அந்த திருச்சி வரும்போது உமர் வந்திருந்தாங்க, மேடையில வந்திருந்தாங்கிறேன், தனியா நாங்க வந்து அம்மா பிள்ளை ஆயிட்டோம் அப்படி சொல்றதுக்கு. அது அந்த தம்பி வந்துட்டு என்னோட பையன் சினிஃபீல்ட கேட்டுட்டு இருந்தான். அதுக்கு வந்து நாங்களா கலந்து பேசும்போது சொன்னோம், அவனுக்கு சினிஃபீல்ட்ல செட் ஆகலன்னு என்ன பண்றது ஏது பண்றது, இப்படியே உட்காந்துருக்கானே அப்படிங்கும்போது, எது வேணாலும் அம்மா தம்பி என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க, நான் இருக்கேன், நான் உங்க பிள்ளை, உங்க மூத்த பிள்ளை. ஃபர்ஸ்ட் போன் போட்டு நான் ஏதாவது ஒரு கருத்து கேட்கறதுக்கு போன் பண்ணா உமர் பேசுறதே என்னன்னா, அம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, பசங்க என்ன பண்றாங்க, பெரிய தம்பிக்கு போன் பண்ணீங்களா, குழந்தை பிறந்திருக்கு என் பெரிய பையனுக்கு. இந்த நல விசாரிப்பு தான் முத வரும் உமர்கிட்ட. அதே மாதிரி நான் பொறுப்பு ஏதாவது ஒண்ணுல நான் தம்பியை வந்து, தம்பி மட்டும் இல்லாம நான் என் மூத்த பிள்ளைய அந்த வீட்டுல இருந்து எல்லாரையும் நான் வந்து கொண்டு வரதுக்கான பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு பிள்ளைய தத்தெடுக்கல, ஒரு தாயை உமர் தத்தெடுத்துருக்காப்புல, அதுதான் சொல்லணும். அதனால ஒரு சிறந்த உள்ளங்கள். இந்த நானிலம் புக்கு வந்து பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்க்கிற கடமை நம்ம ஒவ்வொரு தமிழர்களுக்கும் இருக்கு. தமிழ் பற்றாளர்கள் தமிழர்கள்னு சொல்லிக்கக்கூடிய, ஏன்னா இனம் அழிஞ்சா மொழி அழிஞ்சா இனம் அழியும். இன்னைக்கு அந்த மொழி அழிவு நாட்டுல எப்படி போயிட்டு இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த சுச்சுவேஷன்லயும் பாக்யராஜ் சார் சொன்ன மாதிரி தன்னம்பிக்கையோட இந்த நூல் கண்டிப்பா பெரிய லெவல்ல வரும்ன்ற ஒரு நம்பிக்கையோட நம்மளையெல்லாம் நம்பிதான் இந்த நூலை வந்து அவர் வெளியிடுறாரு. நம்ம எல்லாரும் அவரோட கைகோர்த்து இந்த நூலை வந்து நானிலம் முழுக்க கொண்டு போனோம். உங்க எல்லாரையும் அன்போட வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த இடத்துல இந்த நானிலம் நூல் தான் என்னை இந்த இடத்துல நிக்க வச்சிருக்கு. நானில நூலுக்கும் என்னோட சமர்ப்பணத்தை தெரிவிச்சு அண்ணன் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றிமா. கடவுள் மனிதர்களுக்கு தந்த மிகப்பெரிய பொக்கிஷம் கனவு. அப்படி ஒரு கனவோடு கோடம்பாக்கத்தில் கால் பதித்திருக்கும் அறிமுக நடிகராக கிவி படத்தில் நடிப்போடு மட்டுமல்லாமல் இணை தயாரிப்பாளராகவும் இருந்த உமர் ஃபரூக் அவர்களை பேச அழைக்கிறோம். இறைவனுக்கு நன்றி, இயற்கைக்கு நன்றி, இங்க வருகை தந்து இருக்கும் அனைவருக்கும் நன்றி, மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி, பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் நன்றி. ஸோ இங்க இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் கொஞ்சம் இப்போதான் கத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இசைக்கான பத்தி சொல்லணும்னா, அவர் வந்துட்டு ஒரு புக்குன்னு சொல்றதை தாண்டி அவர் வந்துட்டு இஸ் அ லைப்ரரி. ஸோ அதுதான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவர் வந்துட்டு ஒரு ஒரு பெரிய லைப்ரரி அவர். ஸோ இந்த லைப்ரரி வந்துட்டு ஒரு ஆள் இல்லை, ஊர் ஃபுல்லாக எல்லாருமே யூஸ் பண்ணணும். அப்போ எந்த அளவுக்கு யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம க்ரோ ஆகும். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே அவர் கொடுத்துருக்கிற புக்ஸாக இருக்கட்டும், அவர் கொடுக்குற தாட்ஸாக இருக்கட்டும், அவரோட ஐடியாலஜிஸாக இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளை வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இசைக்கான எனக்கு எப்படி பழக்கம் சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு ஷூட் ஒன்று போயிருந்தோம், லைக் ஒரு வெப் சீரிஸ் ஷூட்டாக போயிருந்தோம். ஸோ அங்கே தான் பழக்கம். ஸோ அதுக்கு பிள்ளையார் சொல்லிப்பட்டது வந்துட்டு நம்ம ஜானனா தான். ஸோ அதுக்கு நான் ஜானனாக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ ஜானனா மூலமாக தான் எனக்கு பல பேர் தெரியும். ஸோ ஜானனாக்கு அதுக்கு நன்றி. அண்ட் இசைக்கு நான் அப்படி சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, ஹீஸ் அ ஜெம்.
எப்படி சொல்லணும்னா இஸ் அ மென்டார், இஸ் ஜெம், அவரை பத்தி நிறைய சொல்லலாம். பட் அவரோட புக்குன்னு சொல்லி வரும்போது நாட் ஒன்லி இங்க தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம ஸோ இது வந்துட்டு எல்லா இடத்துலயும் போய் ரீச் ஆகணும், உலகத்துல இருக்க அனைத்து தமிழ் மக்களுக்கும் போய் ரீச் ஆகணும். ஆனா இது தமிழ்ல இருக்கிறது ஒரு பிளஸ்ஸா இருக்கும்போது அது ஒரு இங்கிலீஷ்லயும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா ஸோ வெளியே இருக்கவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற கண்டென்ட் அந்த மாதிரி, ஸோ அவரோட நாலேஜ் ரொம்ப அதிகம். ஸோ அந்த கண்டென்ட் எல்லாத்துக்குமே போய் சேரணும். ஸோ என்ன மாதிரி நீடி பர்சன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, எனக்கு பெருசா நிறைய விஷயங்கள் தெரியாது, நான் கத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படி கத்துக்கிட்டு இருக்கும்போது ஜான் அண்ணா மாதிரி, நம்ம இசைக்கு அண்ணா மாதிரி, விஜயன் சார் மாதிரி, பாக்கியராஜ் சார் மாதிரி, ஸோ இவங்க கிட்ட இவங்க எழுதின புத்தகங்கள், அவங்க பேசுற வாக்கியங்கள், ஸோ அவங்க சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் இதெல்லாம் படிச்சுதான் நாங்க கத்துக்கிட்டு அப்கமிங் டேஸ்ல வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்துட்டு இசைக்கு அண்ணன் வந்துட்டு நிறைய இங்கிலீஷ்லயும் கொடுக்கணும், தமிழ்லயும் கொடுக்கணும், அதே மாதிரி எல்லா இடத்துலயும் போய் ரீச் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் இசைக்கு அண்ணா வந்துட்டு என் அடிக்கடி பேசும்போது சொல்லிட்டு இருப்பாரு, இந்த இதில் ஆரம்பிக்கிறது மட்டும் என்னோட ஆசை கிடையாது, என் ஊர்ல வந்துட்டு எனக்கு லைப்ரரி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதே மாதிரி ஒரு தடவை பேசும்போது என்ன சொல்லிட்டு இருந்தாரு, விவேக் சார் இருக்கும்போது வந்து சொல்லியிருந்தாரு, அந்த நூலகத்துக்கு உங்களுக்கு என்ன உதவி தேவையோ நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ பட் ஹார்ட் லக் விவேக் சார் இப்போ இல்லை. பட் இந்த மேடையில நான் ஒரு வார்த்தை கொடுக்குறேன், கண்டிப்பா இசைக்கு அந்த நூலகத்துக்கு என்ன வேலை ஆரம்பிக்கிறாங்களோ அதுல கண்டிப்பா என்னோட ஒரு பங்கு இருக்கும். அந்த திருநெல்வேலி மட்டும் இல்ல, திருநெல்வேலியை தாண்டி நிறைய இடத்துல வந்துட்டு இசைக்கான நூலகம் ஆரம்பிக்கணும், அந்த எல்லா நூலகத்திலையும் என்னோட பங்கு ஒண்ணு இருக்கும் அப்படிங்கறத நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி உமர். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். ஒரு புத்தகம் 100 நண்பர்களுக்கு சமம், ஒரு சிறந்த நண்பன் ஒரு நூலகத்திற்கு சமம் என்பது போல நண்பனுக்கு நண்பன் VK சுந்தர் அவர்களை வாழ்த்துமாறு அன்புடன் அழைக்கிறோம். கிளம்பிட்டாரா? சரி. நிறைவாக நாம் பேச அழைப்பது, அருமை உடை தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் என்கிறார் வள்ளுவர். ஒரு செயலை செய்ய முடியாது என்று துவண்டு போகாமல் தொடர்ந்து முயற்சித்தால் அதற்கான வலிமையை பெற முடியும் என்பது குறள். அப்படி ஒரு வலிமையோடு வந்து நிற்கிறார். ஆபீஸ் பாய் தொடங்கி நூலாசிரியர் வரை இவரின் பயணங்கள் எண்ணற்ற கனவுகளை தாண்டியது. 30 வருடங்கள் புத்தகங்கள் மட்டுமே ஒரு மனிதனை மாபெரும் மனிதனாக இப்போது மாற்றியுள்ளது. 10 ரூபாய்க்கு கணக்கு பார்க்கும் சமூகத்தில் 9 சென்ட் தன் நிலத்தை நூலகத்திற்கு வழங்கிய மாண்பு இவரின் மனிதம். எழுத்துக்கு இறப்பில்லை, எழுத்துக்கு எழுத்தாளரும் இறப்பதில்லை. அடுத்த தலைமுறைக்கு நானிலம் ஒரு விதையாக இருக்கும். நம்பிக்கையோடு வாழ்த்துக்களோடு கனவை நனவாக்கிய நானிலம் இதழின் ஆசிரியர் இசக்கி அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். ஒரு சின்ன அன்பான வேண்டுகோள், ஒவ்வொரு ஆசிரியர் தினத்துக்கும் என்னை 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ்ல பக்குவப்படுத்தி இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறதுக்கு அவங்கதான் மெயின் காரணம். எங்க அப்பா அம்மா தொட்டில போட்டு வளர்த்தாங்க, ஆனா அவங்க ஒரு பண்பான ஒரு தொட்டில போட்டு என்ன வளர்த்தாங்க. அந்த ஆசிரியர் பேர் இன்பராணி. ஒவ்வொரு விஷயத்தையும் நான் எல்லாரும் சொன்னாங்க, இந்த மாதிரி நான் டைரி வச்சு நான் கரெக்டா பர்த்டே எல்லாம் விஷ் பண்ணணும் அப்படி இப்படின்னு. ஒவ்வொரு ஆசிரியர் தினத்துக்கும் அவங்களுக்கு நான் ரெகுலரா, நான் படிச்ச காலத்துல இருந்து அதுக்கப்புறம் ரெகுலரா அவங்களுக்கு போய் நேரில் பார்ப்பேன், வாழ்த்து சொல்லுவேன், காலையில் வந்து கும்பிடுவேன். அதுக்கப்புறம் தான் செல்போன்லாம் வந்ததுக்கப்புறம் செல்போன் மூலமா பேசினேன். போன ஆசிரியர் தினத்துக்கு நான் அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலைப்பாடுல நான் மறந்துட்டேன் பேசுறதுக்கு. இப்போ இந்த மாதிரி தொடங்குறேன் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்றதுக்கு, ஏன்னா ஒரு ஆசிரியருக்கு மாணவன் தன் ஆசிரியரா காட்டிக்கணும்னு சொல்றதுக்கு அவங்ககிட்ட சொல்லலாம்னு நான் போன் பண்ணும்போது அவங்க மருமக எடுத்தாங்க. அத்தை இறந்து 1.5 மாசம் ஆச்சு அப்படின்னாங்க. ஒரு நிமிடம் அவங்களுக்காக ஒரு சின்ன அஞ்சலி நம்ம செலுத்துவோம் அந்த ஆசிரியருக்காக. ரொம்ப நன்றி. அப்புறம் எங்க அப்பா அம்மா, அண்ணன் குடும்பங்கள் எல்லாரும் என்னை வளர்த்து ஆளாக்குனாங்க ஒரு பொண்ணுள்ள மனிதனா. அதே தொடர்ச்சியா ஏதோ ஒரு விதத்துல நான் சென்னைக்கு வந்தேன். விஜயன் சார், ஜான் சார், மது சார், டைரக்டர் மது சார், இவங்கெல்லாம் என்னை செதுக்கி வச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. பர்டிகுலர் இப்போ சமீபத்தில் பார்க்கணும்னா ஜான் சார்கிட்ட வந்து ஒரு பணி செய்யறதுக்கு வாய்ப்புக்கு 10 வருஷமா நான் ஏங்கி இருப்பேன். அது காலம் சில விஷயங்களை முடிவு எடுக்கும் இல்லையா, அந்த மாதிரிதான் நான் சொல்லுவேன்.
அப்போ திடீர்னு அவரே ஒரு நாள் சும்மா சும்மா இப்படி சுற்றி சுற்றி வரீங்களே, இந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னால நான் ஒர்க் பண்ண இடத்துல எல்லாத்தையுமே அவருக்கு பேரை காப்பாற்றி கொடுத்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அடுத்தது விஜயன் சார், எனக்கு ஏதாவது மன கஷ்டம்னா அவர்கிட்ட தான் சொல்லுவேன். அப்போ அவர் எனக்கு ரூட்டை கிளியர் பண்ணி விடுவார். இவங்களாம் எனக்கு கிடைச்சதுக்கு ஒரே காரணம் என்னுடைய மகன். முதல்ல அவனுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் சஞ்சய். ஏன்னா நான் எங்கேயோ எப்படி இருந்துகிட்டு இருந்தேன், இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டேஜ் இந்த அரங்கத்தில் நான் பேசுறதுக்கு காரணம் அவன் தான். அவன் மூலமா ஒரு ஆள் கிடைச்சி, அவர் மூலமா கிடைச்சி, அப்படிப்பட்ட டக்கு டக்குன்னு செயின் பிளாக். அதே மாதிரி என் மகள் திவ்யா, அவங்க மூலமா ஒரு அந்த கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவளுக்கு கிடைச்ச வறுமையான மாப்பிள்ளை. நான் இப்போ கூட மாப்பிள்ளைன்னு கூட கூப்பிட முடியேன், அப்பா வேணா போன பேசுவேன். சின்ன குழந்தை தான் அவனை நான் தூக்கி வளர்ந்த பிள்ளை. அதுக்கப்புறம் என் மனைவி ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பிரபல திரைப்பட நடிகை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கதை கேட்டாங்க, ஒரு லவ் ஸ்டோரி கதையை. லவ் ஸ்டோரி கதை கேட்டு முடிச்சோன்னா 2 கிளைமேக்ஸ் அவர் சொன்னார். நான் அதை சொல்ல மாட்டேன், பயந்துறாங்க. அப்போ சொல்லும்போது அப்போ அது லவ் ஸ்டோரி ரொம்ப இன்வால்மெண்டோட கேட்டுச்சு. கிளைமேக்ஸ் இப்படி செல்லாம் இப்படி செல்லாங்க. அப்போ அசைக்கு சார் எப்படி சார் அப்படின்னால ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கருத்து நான் பதிவிட்டேன். என்ன கல்யாணம் பண்ணதுனாலதான் என் மனைவி என் கூட சேர்ந்து கஷ்டப்படுதா பொழுதுட்டு பல சந்தர்ப்பத்துல ஃபீல் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு அதை சரி பண்ணிட்டேன். சரி, நார்மலுக்கு வரேன். எல்லாரும் வந்திருக்கீங்க, முதல் வணக்கம். செதுக்கி வீரர்களை சொல்லிட்டேன். விஜயன் சார், ஜான் சார், பாரிஸ் மேடம், மகாலட்சுமி தங்கச்சி சார், சிங்கப்பூர் சார், எல்லாரும் வந்திருக்கீங்க. யாராவது பேர் விருப்பட்டு இருந்தா மன்னிச்சிடுங்க. இந்த கம்ப்யூட்டர் உலகத்துல இப்படி செல்போன் பயன்படுத்துற காலகட்டத்துல புத்தகம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அது ஒண்ணு வீழ்ந்து விடவில்லை. சில கரையான்கள் மாதிரி செல்போன்கள் அதை அரிச்சுக்கிட்டு இருந்தாலும் அப்பப்ப தூசி தேட்டி நம்ம சரி பண்ணிக்கிடுறோம். அதை கண்கூட நம்ம பார்க்கறோம். புத்தக கண்காட்சி நடக்கும்போது நம்ம பார்க்க தான் செய்யறோம், புத்தகங்கள் விற்பனையை பார்க்க தான் செய்யறோம். அதை சரியா நம்ம ஒரு பயணிச்சா நல்லா இருக்கும். நான் எங்க அப்பா காலத்துக்கு, எங்க அப்பாவுக்கு அப்புறம் நான் என்னை யாரும், என் மகனை தவிர வேற யாரும் என்ன கையேந்தி என்ன பிடிக்கிறது இல்லை. அப்படி ஆனா அதுக்கு அடுத்து என் குடும்பத்துக்கு அப்புறம் என்னை தாங்கி பிடிக்கிறது புத்தகங்கள் மட்டும்தான். என் கையில புத்தகம் இல்லாம நான் எங்கேயும் நான் டிராவல் பண்ணவே மாட்டேன். திருநெல்வேலியிலே சொல்லுவாங்க, நீதிபதிகளே சொல்லுவாங்க, புத்தக பூச்சி வந்துட்டாரியா அப்படிம்பாங்க. என் கூட வந்து காலையில சொல்லுவாங்க, என்ன புத்தக பூச்சியும் கூட்டு வந்துட்டீங்களா அப்படிம்பாங்க நீதிபதியே. சில நீதிபதிகள் பழக்கத்துல அந்த மாதிரி கையில போய் ஒரு புக்கு வச்சிருப்பேன். அப்போ அவங்க ஏதாவது ஃபேமிலி பிரச்சனை அது இது சொல்லும் போது அந்த புக்கை கையில கொடுப்பேன். குமுதமோ, ஆனந்த விகடனோ, பாக்கியாவோ, இதை ஏதோ ஒரு புக்கை கையில கொடுப்பேன். இதை கையில பிடிச்சிக்கிட்டு போயிட்டே இருங்க சார், உங்க பிரச்சனை வராது அப்படிம்பேன். மறுநாள் சொல்லி வச்ச மாதிரி வருவாரு. நான் போனோன்னு அந்த புக்கை படிச்சேன், ஆனந்த விகடன் படிச்சேன், குமுதம் படிச்சேன், பாக்கியா படிச்சேன், அது எனக்கு ஒரு மாறி இருக்கு அப்படிம்பாங்க. மற்றவங்களை மாற்றுவதற்கு என்ன தேவை பெரிய மருந்துன்னா அது புத்தகம் மட்டும்தான் நீங்க கொடுத்து உதவலாம். அது ஒரு சிறப்பான மருந்து. சில நேரங்களில் சில விஷயங்கள் நம்ம படிக்கும்போது நமக்கு ஏதோ ஒண்ணு தோணும். எனக்கு நிறைய தோணும். ஒரு 20 லட்சம் கண்டென்ட், இதுல அநேகமா ஒரு 25 கண்டென்ட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 20 லட்சம் கண்டென்ட் இந்த மாதிரி வச்சிருக்கிறேன். இந்த புக்கு மீதி புக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு என் கைக்கு மொத்தமா வரும். 2000 புக்கு ஆர்டர் கொடுத்துக்கிறேன். இந்த விநாயகர் சேர்த்தி அதுன்னு சொல்லி ஒரு நெருக்கடியான நிதி நெருக்கடி வர அந்த சமயத்துல எனக்கு கொஞ்சம் நெருக்கடி ஆச்சு. அதெல்லாம் சிறப்பா செஞ்சிட்டோம். இந்த சிறப்பா செய்யறதுக்கு நடிகர் வெற்றியும் ஒரு காரணம். அவரு படப்பிடிப்புல இருக்கிறதுனால அங்க வர முடியல. அவருக்கும் ஒரு ஓங்கி ஒரு கை தட்டிக்கிட்டு, அவருக்கும் அவர் சார்ந்த குழுவுக்கும் நிறைய பேர் உதவியோட தான் அந்த இடத்த நான் நிக்கிறேன். கவிதா மேடம் உட்பட. ஏன்னா ஜான் சார்ட்ட எப்படி நான் ஒரு பழக்கம் கிடைக்காது, பழக்கம் இருந்துச்சு, எங்கேயாவது போய் விஷ் பண்ணுவேன், அப்புறம் சடல் காருக்கு போயிடும். அதுக்கப்புறம் திடீர்னு போன் பண்ணுவேன், அவர் பொண்ணு பிறந்த நாளுக்கு கேட்டா, அறா இவன் வேற பஞ்சாயத்து எழுத்து விடுதான், சும்மா போற நேரத்துல இவன் வேற அப்படின்னு டக்குன்னு போனை கட் பண்ணிடுவேன். இந்த போனை கட் பண்ற பழக்கத்தை என்ன மண்டையில குட்டி 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 ஒழுங்கா இருங்கன்னு சொல்லி சில விஷயங்கள் எனக்கு அவரை கற்றுக் கொடுத்துருக்காரு. நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் ஆசிரியராக கற்றுருக்கிறேன். அதே மாதிரி பவானி மேடம் அம்மா, என் அம்மாவுக்கு அப்புறம் அவங்கள பார்க்கும்போது எனக்கு அம்மாவோட ஒரு இது கிடைச்சிது.
சாரு மேடம், அது மாதிரிதான் சொல்லுங்க. கவிதா மேடம் எப்போவாவது நம்மளை பார்த்து ரசிகன்னு கூப்பிட முடியாங்கன்னு நினைச்சேன். இன்னைக்கு வாய் நிறைய ரசிகன்னு சொல்லிட்டாங்க, அது போதும், ரொம்ப நிறைவா இருக்கு மேடம். அப்புறம் பத்திரிகையில வந்திருக்க நண்பர்கள் கணேசன் உட்பட, ஹரிபாபு சார், மற்றவங்க பேர் எனக்கு தெரியல சார், நான் என் தப்பா எடுத்துக்கிட்டாங்க. உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு இருக்கிற நெருக்கடியில, இன்னைக்கு இருக்கிற நிகழ்ச்சிகள்ல எனக்காக நீங்க இப்படி வந்தது. அங்க ஒரு மேடம் இருக்காங்க, குண்டுன்னு இருப்பாங்க எப்பவுமே. அவங்க எல்லாம் நாங்களும் ஒரே டீம் தான். நான் சினிமாவில் நடிக்க போனாலும் நடிச்சிருக்கிறேன். 2-3 படங்கள் வரும். அது வரும்போது பாய் கூட ஒரு படம் நடிச்சிருக்கிறேன். அந்த வெப் சீரிஸ் வந்துன்னா ரோட்ல போற கூட எனக்கு காரி துப்பிடுவான். ஆமா, உண்மைக்கும் இவன் என்ன இவ்வளவு மோசமான வேணும், யோக்கியமா லைப்ரரி கட்ட போறான் அப்படிமா. அந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் மதுராஜ். என்னன்னா அவர் என்ன சொன்னா, உங்க கேரக்டருக்கு எதிர்மறை கேரக்டர், அது ரொம்ப மோசமான கேரக்டர், பாத்தீங்கன்னா இந்த விழாவுக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது, டைரக்டர் சொல்லுவாரு. அந்த மாதிரி அந்த இதுல வெப் சீரிஸ் வந்து நான் உலகம் பூரா போவேன். அதுக்கு கைட் பண்ணதுல ஜான் சாரு, கேமராமேன் மாசான் சாரு, அவருடைய அசிஸ்டன்ட் ராஜ்குமார் சார், இப்படி பலருடைய செதுக்கல் தான் நான் வந்து எங்க அப்பாவுக்கு பதில் இங்க ஒருத்தர் பெட்டியா தாத்தா இருக்கிறாங்க, ஏவிஎம்ல இருக்கிற ரோஷன் சார் மருமகன் அனுப்பியிருக்கிறாரு, அவர் வெளியூர் போயிருக்காரு. இன்னும் நிறைய சொல்ல போகலாம், நிறைய பேரை நான் சொல்ல மறந்துருக்கலாம். ஒரு 10,000 பேராவது என்னை செதுக்கி இருப்பாங்க வாழ்க்கையில. ஏதோ ஒரு பழக்கம் இருக்கும், அந்த பழக்கத்தை உனக்கு வேண்டாம் விடுன்னு சொன்னா நான் விட்டுருவேன். அப்படி சில பழக்க வழக்கத்தையும் நான் விட்டுருக்கேன் நிறைய விஷயங்களே. என்னோட வாழ்க்கை நூலகங்களை உருவாக்கணும். ஒரு நூலகம் கட்டுறதுக்கு இந்த சென்னையில 2 கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க, பெங்களூர் 9 சென்ட்மாங்க. அந்த 9 சென்ட் நிலத்தை கொடுக்கறதுக்கு என் மனைவி, என் மகள், என் மகன், இதே எங்க ஊர்ல வேற யாராவது குடும்பமா இருந்தா அப்படி விட மாட்டாங்க. என் 3 பேர் இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும் ஏன் அது இப்படி பண்றீங்கன்னு எனக்கு கேட்டதே இல்லை. அது வந்து எனக்கு கிடைச்ச பாக்கியம் நினைச்சேன். இன்னைக்கு வரை அவங்க என்ன எதுவுமே கேட்டது கிடையாது. எதுவுமே நீ எங்க போறீங்க, யார் கூட வாரீங்க, எங்க நிக்கிறீங்க, எத்தனை மணிக்கு வாரீங்க, எத்தனை மணிக்கு போறீங்கன்னு சொல்லி கேட்டதே கிடையாது. என் மேல முழு நம்பிக்கை வச்சு ஒரு நல்ல மனைவியை கடவுள் கொடுத்துருக்காரு. அவங்க சகோதரர் வந்திருக்கிறாரு, அவர் நன்றி உரை சொல்ல வருவாரு. அவர் வந்து அவர் தங்கச்சி எனக்கு கொடுத்தாரு, என் பொண்ணு ஒரு பையனுக்கு எடுத்துக்கிட்டாரு. ஒரு பண்டமாற்று முறை. இந்த பண்டமாற்று முறை எங்க இருந்து வருதுன்னா, தூத்துக்குடியில விளையிற உப்பு கல்கத்தாக்கு கொண்டு போவாங்களாம். அந்த காலத்துல 6 மாசம் அந்த வண்டி பாதை போகும். அதுதான் அந்த வண்டி பாதை. இன்னைக்கு இருக்கிற நேஷனல் ஹைவேஸ் போறான், அந்த காலத்துல வண்டி பாதையா இருந்திருக்கு. இங்க இருந்து உப்பு கொண்டு அங்க போட்டுட்டு, அங்க இருந்து 6 மாசம் கழிச்சு இங்க வருவாங்க வண்டி மாடல, கோதுமை எடுத்துக்கிட்டு வருவாங்க. இந்த பண்டமாற்று முறை மாதிரி வாழ்க்கையில சில விஷயங்களை நம்ம மாத்திக்கிடுவோம். ஒவ்வொரு விஷயங்களும் அப்படிதான். யாராவது நம்மளை கோவப்பட்டாங்கன்னா பதிலுக்கு யாரும் கோவப்பட்டுறாதீங்க, ஒரு புன்னகையோட கடந்து போங்க அப்படின்னு சொல்லுவேன். நானே சில டைம்ல கோவப்பட்டுருவேன். இன்னைக்கு கூட இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப உதவி பண்ண சின்ன எனக்கு சின்ன வருத்தப்பட்டு டப்புட்டேன். அது தூக்கம் இல்லை, நான் என்ன செய்ய மன்னிச்சிருக்கிறேன், சின்ன மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் காலையில உடற்பயிற்சி எதுவும் இல்லையோ, உள்ளத்துக்கு ஒரு பயிற்சியா அருமை தம்பி ஐயப்பன் டீ கடையில போய் ஒரு டீமனா வி.கே. சுந்தரனை, அருள்தாசன் அப்படி உட்காந்துருப்போம். ஒரு 11 மணிக்கு ஜான் சாருக்கு ஃபோன் பண்ணுவேன். ரெகுலரா சில டைம் ஃபோன் பண்ண முடியாது, மெசேஜ் கொடுத்துருவேன். ஒரு 3 நாள் வெளியூர் போறேன், ஒரு வாரம் வெளியில போறேன், எந்த தொந்தரவும் என்ன பண்ண மாட்டாரு. எங்க குடும்பம் என்ன எப்படி என்ன சுதந்திரமா கருத்து சொல்ல வச்சிருக்கோ, வாழ வச்சிருக்கோ, அதே மாதிரிதான் இன்னைக்கு என்ன இயக்கிக்கிட்டு இருக்கிற டைரக்டர் மதுராஜும் சரி, ஜான் சாரும் சரி, விஜயன் சார் சரி, அவங்ககிட்ட நிறைய முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள் நிறைய பேசுவேன். எனக்கு மனசுல பட்டதை சொல்லிடுவேன், அவங்க அதை கேட்ச் பண்ணிக்கிடுவாங்க, புரிஞ்சுக்கிடுவாங்க. இப்படிதான்ட்டு நிறைய நூலகங்கள் கட்டணும், தெருவுக்கு ஒரு நூலகம் உருவாக்கணும்னு இந்த விழாத்தை நீங்க வந்தீங்க, இதுக்கு ஒரு சபதமா எடுத்துக்கிடுங்க. தெருவுக்கு நூலகம் நீங்க கட்டினீங்கன்னா நீங்க வாழ்ந்ததுக்கான வரலாறு உங்களுக்கு தானாக உருவாகும். ஒவ்வொருத்தரும் வந்தாங்க வாழ்ந்தாங்க போனாங்கன்னுட்டு இல்லாம ஒரு நூலகம் கட்டுங்க. நான் என் சார்பா ஒரு 1000 புக்கு நான் தருவேன். அது வந்து நான் உறுதிப்படுத்துறேன். அதுக்கான வேலைக்கு நிறைய பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்காகவே நம்ம தனியா வீடு எடுத்து, ஃபேமிலி தனி வீடு, எனக்கு தனி வீடு எடுத்து அதுக்கான வேலைக்கு நிறைய நைட் அண்ட் டே பண்ணிட்டு இருக்கிறேன். நிறைய புத்தகங்களை சேகரிச்சுட்டு இருக்கிறேன். பவானி மேடம் ரொம்ப நன்றி, மகாலட்சுமி மேடம், சிங்கப்பூர் அண்ணன் மேடம்,
யாருக்கு நன்றி சொல்லணுங்கிறது இல்லை, ஆனா எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லுவேன். குறிப்பிட்ட அளவு நான் இப்ப இல்லை. ஜாயாருக்கா சிறந்த நண்பர் வந்திருக்கிறாரு, இந்த உறவினர்கள், எங்க அண்ணன் பையன், அண்ணன் பொண்ணு எல்லாம் வந்திருக்கிறாங்க, அக்கா வந்திருக்காப்ல, சார் வந்திருக்காப்ல. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இந்த கூட்டத்தின் வாயிலாக அதாவது நானில பத்திரிகை ஒரு 100 பத்திரிகை புக்கு 100 புத்தகத்துக்கு வந்து நான் வாங்கிக்கிறேன். வந்த உடனே எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கேன், அதுக்குள்ள தொகை நான் கொடுத்துட்றேன். இது மாதிரி நண்பர்கள் வந்து ஊக்கப்படுத்தவும் நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த மேடையில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து எப்படி மிஸ் ஆகுதுன்னு தெரியல. எனக்கு யோசிச்சுட்டு தான் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு பார்த்தா எசக்கி அதை மிஸ் பண்ணியிருக்காரு. தாய், அதாவது இந்த உலகின் மிகப்பெரிய ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு பொக்கிஷம் வந்து தாய். அந்த தாயை 100 வயசு வரைக்கும் அவர் பார்த்துட்டு இருக்காரு. 100 வயசு வரைக்கும் அவங்களை வந்து பார்த்துட்டு இருக்காருன்னா அது பார்த்துக்கிட்டாருங்கிறத விட அவங்க மனைவி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க பார்த்துக்கிட்டது மிகப்பெரிய விஷயம். இதுக்காக நான் வந்து உங்க 2 பேருக்கு நான் வணக்கம் சொல்றேன். ஏன்னா தெரியும் அவங்களை பத்தி. முகநூல்ல வந்து தாயை பத்தி போட்டுக்கிட்டே இருப்பாரு, ஏதாவது ஒரு விஷயம் போட்டுக்கிட்டே இருப்பாரு. அந்த உணர்வு உங்களை வாழ வைக்கும், அந்த உணர்வு உங்களை உயர்த்தும். அது நீங்க இன்னும் மேல மேல வருது. இது இவரை மாதிரி எல்லாரும் இருக்கணும். தாய் வந்து கடைசி வரைக்கும் வீட்டுல வச்சு பார்த்து கொடுங்க. அது பார்த்துக்கிறத தவிர வந்து நான் பெரிய கடமை நமக்கு இல்லவே கிடையாது. நீங்க எவ்வளவு உயரத்துல இருந்தாலும், எவ்வளவு சம்பாதிச்சாலும், எவ்வளவு புகழ் அடைஞ்சாலும் அதை தாண்டி ஒண்ணுமே இல்லை, தாயை தாண்டி. ஸோ அந்த விஷயத்துல எனக்கு வந்து நான் என் தாயை நான் எப்படி பார்த்துக்கிட்டேன்னு என்ன அறிஞ்சவங்களுக்கு தெரியும். அந்த வகையில வந்து நான் 2 பேருக்கும் மறுபடியும் நான் வணக்கம் சொல்லிக்கிறேன். அந்த அளவு மிக சிறப்பானவர்கள் இந்த 2 பேருமே. நன்றி. நன்றி சார். சார் வந்து 100 புக்கு வாங்கி ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. இங்க வந்தவங்களாம் ஆளுக்கு ஒரு 5 புக்கு வாங்குனீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிடுங்க. கேமராமேன் எல்லாம் ஆளுக்கு 5 புக்கு வாங்கணும்ப்பா. இப்பயாவது படிக்க ஆரம்பிப்போம். இசைக்கு சார் வந்து ரொம்ப சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. அவரோட படங்கள், சில படங்கள் நான் பார்த்தேன். தமிழ் சினிமால தவிர்க்க முடியாத ஒரு வில்லனா 2 படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி நடிப்பாரு வரக்கூடிய காலங்கள்ல நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் சார். தானா சேர்ந்த கூட்டம் மாதிரி இவங்க எல்லாரும் சேர்ந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவர் எழுத்தும், இவரோட பேச்சும், இவரோட பழக்க வழக்கம் தான் இத்தனை பேரை சேர்த்து இருக்குது. இவ்வளவு தூரம் கடந்து வந்த ஒரு ஆணுக்கு பின்னால் ஒரு பெண் கண்டிப்பா இருப்பாங்க தான். அவங்களோட மனைவி 2 வார்த்தை பேசணும்னு நான் பர்சனலா ஆசைப்படுறேன். வாங்கம்மா, வாங்க. பரவாயில்ல, அப்படி வந்து பேசல, வாங்க. ஒண்ணு பேசு. விஜயன் என்ன சொன்ன மாதிரி நாங்களும் என்ஜாய் ப்ரமோட்டர் சார்பில் ஒரு 100 புத்தகம் வந்துட்டு எங்க கலைஞர்களுக்கு எங்க மேடையில அங்க சிங்கப்பூர்ல வந்துட்டு டிசம்பர் 28ஆம் தேதி நாங்க எம்ஜிஆருக்காக வருஷம் செய்யறது உண்டு. சோ அந்த மேடையிலேயே எசக்கியானாவும் அவர் மகனையும் சஞ்சியும் நாங்க வந்துட்டு இன்வைட் பண்ணியிருக்கோம். அவங்களும் வரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. சோ அந்த மேடையில எங்க கலைஞர்களுக்கு நாங்க வாங்கி அதை கொடுக்க போறோம். அதை இந்த மேடையில நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். தேங்க்யூமா, ரொம்ப நன்றி. சிங்கப்பூர் வந்துட்டீங்க, அடுத்து பாரிஸ் எப்போ வரீங்க? அத பத்தி தான் என் கணவர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. அடுத்து அவங்க மேடம் கிட்ட நான் பேசிக்கிறேன். அம்மா நீங்க வாங்க, 2 வார்த்தை பேசுங்கம்மா. வாங்க வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த இனிய நாளை தந்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி. இங்க இருக்க எல்லாருமே நிறைய பேசினாங்க. எல்லாம் நல்ல பெரிய பெரிய அனுபவங்கள் வாய்ந்தவங்களா இருக்காங்க. நாங்க இப்பதான் முதல் அடி எடுத்து வச்சிருக்கோம். நீங்க எல்லாருமே எங்களுக்கு துணையா இருந்து மேலுமே நாங்க இந்த தொடர்ந்து வழி நடத்த எங்களுக்கு துணையா இருந்து எங்களை வழி நடத்துவீங்கன்ட்டு எல்லாரையுமே கேட்டுக்கிறேன், பணியோட கேட்டுக்கிறேன். இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே இந்த புத்தகம் படிக்கிற பழக்கத்தை கொண்டு வரணும்ட்டு எல்லாருமே சொன்னாங்க. நானும் அதை தான் சொல்றேன். புத்தகங்கள், நல்ல புத்தகங்கள் வரணும். எத்தனையோ புத்தகங்கள் இருக்கு, ஆனா நல்ல புத்தகங்கள் வரணும். எல்லா குழந்தைகள் முதல் பெரியவங்க, பெண்கள் எல்லாருமே படிக்கிற மாதிரி இந்த டிவி, இந்த செல்போன்ல இருந்து புத்தகம் படிக்கிறதுக்கு அது அவங்க திசை திருப்புறதுக்காக நம்ம ஒவ்வொருத்தரும், பேரண்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே ஒவ்வொருத்தரும் அதை முயற்சி பண்ணி புத்தகங்களை படிக்க அந்த பிள்ளைங்களுக்கு வழிவிடணும். அந்த மாதிரி ஒரு நல்ல புத்தகங்கள் வளர்றதுக்கு எல்லாருமே சேர்ந்து ஒத்துழைக்கணும்னு கேட்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூமா, ரொம்ப நன்றி.
இந்த உலகத்துல சில உறவுகள் ரொம்ப அதிசயமானது, ரொம்ப அழகானது. எப்படி தாய் தந்தையர், கணவன் மனைவி உறவு அழகானதோ, அந்த மாதிரி மாமன் மச்சான் உறவு ரொம்ப அழகானது, ரொம்ப பாசமானது. பல உண்மையான விஷயங்களை, ரகசியங்களை வெளிப்படையாவும் மனசுக்குள்ளேயும் வச்சுக்க முடியும். அப்படி இசுக்கி அவர்களுடைய மச்சான் மைத்துனர் அவர்களை இப்போது பேச வைக்கிறேன். ஜோசப் ராஜன் சார், வாங்க. தம்பி சொன்னாரு ஆங்கிலத்துல கூட ஒரு அந்த இதை ஜாயின் பண்ணோம் எடிஷன். அதனால நான் ஆங்கிலத்திலே பேசுறேன். Ladies and gentlemen, good evening to everybody. I welcome everybody, each and one, for this auspicious day and this wonderful, very wonderful day. அவர் ஒரு சின்ன கிராமத்துல பிறந்தார். கிராமம்னுவாங்க தெரியுமா தமிழ்ல? குக்கிராமத்தை பிறந்தவரு. ஆனா சிம்பிள் லிவிங் அண்ட் ஹை திங்கிங் காந்திஜி. சிம்பிள் லிவிங் அண்ட் ஹை திங்கிங். His living is very simple, but his thinking is very high. Pen is mightier than a sword. ஆங்கிலத்தை சொல்றாங்க. Pen is mightier than a sword. What a sword cannot do, a pen will succeed. தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? கத்தியை தீட்டாத புத்தியை தீட்டு. வாள் செய்யாதது பேனா செய்திடும், கத்தி செய்யாதது பேனா சாதிச்சிடும். ஆகையினால இது அதுக்கு அடுத்தது என்ன தெரியுமா? இந்த திவ்யன்றது இது தெரிஞ்சோ தெரியாதையோ வச்சுக்கிறாரு. அது கடவுள் அவருக்கு உதவி செய்துக்கிறாரு. எப்படின்னாக்கா திவ்யனாக்கா திவ்யம். It pertains to heaven, heavenly bliss. It is heavenly bliss. Divyam means it's a heavenly bliss. புரியுதா? heavenly bliss தான் என்னது? பரலோகத்துக்கு சேர்ந்த வார்த்தை அது. திவ்யநாதன். எங்க இயேசு பேர் என்ன தெரியுமா? திவ்யநாதன். திவ்யம், திவ்ய pertaining to heaven. It is reaching to the heavens, heights of the heavens. திவ்யநாதன், திவ்ய மோட்சத்துக்கும் அது சேருது, பூலகத்துக்கும் அது சேருது. அவருக்கு அவர் வீட்டிலேயே ஒரு மகன் இருக்கா திவ்யா. அப்போ 3 காரியம் அதுல அடங்கி இருக்குது. தெரிஞ்சோ தெரியாதோ அவர் அடங்கிட்டாரு. அடுத்தது நானிலம். நானிலம் மாநிலத்துல என்னது? நானிலம் இங்க இந்த ஆடிட்டோரியம்ல ஆரம்பிக்கிறது, இந்த மாநிலத்துல பரவும். மாநிலத்துல எல்லோரும் படிப்பார்கள். அப்புறம் என்ன சொன்னாங்க? இந்த செல்போன்ல எல்லாம் பண்றாங்கல்ல, செல்போன்ல என்ன சாதிக்க முடியும்? சோம்பேறி ஆயிடுவாங்க. மைண்ட் நம்மளுக்கு எவ்வளவு நம்ம புக்கு படிச்சாக்கா what the mind can extract naturally, that is the book. What mind can extract naturally, that is the book. But this is not natural. This cell phone is not natural. Cell phone speed, mind cannot grasp. For some time the mind will grasp. Now slowly mind will start getting weaker and weaker. Later on you cannot be as smart as you were. நீங்க எப்படி புத்திசாலியா, எப்படி ஸ்பீடா, எப்படி ஆடுனீங்களே நீங்க பாருங்க. ஒரு 6 மாசம் பொறுத்து செல்ல நோண்டி ஒரு 6 வருஷம் பொறுத்து பாருங்க. எப்படி இருந்தீங்க? அப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டோம். அதுதான் உண்மை இல்லையா? கண்ணு போயிடும், கண்ணுல வீக்னஸ். Mind cannot extract. Mind will become weak because it gives up abnormal. It goes abnormal. Normal is reading is normal. Reading is natural. Abnormal. அதுக்கு அடுத்தது வார்த்தை. பைபிள்ல வார்த்தைன்னு ஆரம்பிக்குது. வார்த்தை. Everything begins with a word. வார்த்தை. வார்த்தையானவர் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. ஆதியிலே வார்த்தை உண்டு, அந்த வார்த்தை தேவனாக உண்டு, அந்த வார்த்தை தேவனோட உண்டு. வார்த்தை. அப்போ அந்த வார்த்தையோட மதிப்பு எப்படி? You have to write in the book. அப்புறமேல நம்ம யாரும் ஒன்றும் இறைவனை நம்ம புகழவே இல்லை. இந்த நிகழ்ச்சிக்கு இறைவனை நம்ம நன்றி சொல்லணும். வாங்க 2 பேரும் வாங்க.
எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த பலவீன நேரங்களில் என்னை பலப்படுத்த கிறிஸ்து நீரே. என் இசைக்கில் பலவீன நேரத்தில் அவரை பலப்படுத்த கிறிஸ்து அவரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆண்டவரே, இந்த ஞானத்தை கொடுத்தீங்க இசைகளுக்கு, இந்த தமிழ் வார்த்தைகளை கொடுத்தீங்க. ஒரு என்சைக்ளோபீடியாவை போல சில சேகரிக்கிறதுக்கு சில ஞானத்தை கொடுத்தீங்க. அதுக்கெல்லாம் ஸ்தோத்திரம். இந்த புத்தக வெளியிடுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒருத்தனையா இந்த எல்லாத்தையும் சாதகமா முடிச்சு எந்த குறையும் இல்லாதபடிக்கு நீங்க ஆசீர்வதிங்க அவரு. நானும் ஆசீர்வதிக்கிறேன், இயேசு நாமத்தினாலே இவங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். அதே போல என்ன இந்த தமிழ்ல எனக்கு எனக்கு நான் பொம்பாயில பிறந்தேன், தமிழே படிக்கல. அதான் என்ன செய்யறேன், என் மகளை அட்வான்ஸ் தமிழ் படிக்க வச்சேன். அப்போ தமிழ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியம் தமிழ் மேல. ஆனா எனக்கு தமிழ் தான் வராது சரியா. தமிழ் மேல ரொம்ப பாசம் எனக்கு. தமிழ்னாக்கா அவ்வளோ இஷ்டம் எனக்கு. ஆனா எனக்கு தமிழ் சரியா வராது. ஆனா இப்போ கொஞ்சம் கத்துக்கின தமிழ். அதான் எங்க குடும்பத்திலேயே ஒரு ஆசிரியர் இருக்கிறாரு, அதுக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் ஒரு பரிசு கொடுத்தாரு. அது எங்க குடும்பத்துல யாருமே இந்த மாதிரி ஒரு டைரக்டரோ இந்த இதுலயோ இல்லை. அதனால ஒருத்தர் கொடுத்துக்கிறார். ஐ தேங்க் காட் ஃபார் எவ்ரிதிங். ஆமென். நன்றி. வழக்கறிஞர் வேலு சார் அவர்களே கொஞ்சம் மேல அணைக்கிறேன், மேடைக்கு அணைக்கிறேன். மேடம் கொஞ்சம் அப்படி வாங்க, உங்களதான் நீங்க வாங்க. தேன்மொழி மேடம் வாங்க. அடுத்து அவங்க உரையாற்றுவார்கள். ஐயா ஜோசப் சார், இந்த விழாவே அழகா மாத்தி கொடுத்துருக்கீங்க. பயங்கர எனர்ஜெட்டிக்கா பேசி முடிச்சிருக்கீங்க. தேன்மொழி 2 வார்த்தை வந்து பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். வந்திருக்க எல்லாருக்கும் குட் ஈவினிங். சோ புத்தகம் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா இப்ப நிறைய கிண்டல்ஸ் வந்துருச்சு. புத்தகத்தை எடுத்து வாசிக்கிற பழக்கமே வந்துட்டு குறைஞ்சிட்டே வர டைம்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றது வந்துட்டு உண்மையாவே கிரேட்டான ஒரு விஷயம். நான் கங்க்ராச்சுலேஷன். சோ இதுக்கு அண்ணாக்கு வந்துட்டு எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு சப்போர்ட் வந்துட்டு என் சைட்ல இருந்து நானும் வந்துட்டு கொடுப்பேன். என் பேர் தேன்மொழி. ஆனா வந்துட்டு எனக்கு தமிழ் வாசிக்கிறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம்தான். பட் நானும் வந்துட்டு தமிழ் கத்துக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டுல பிறந்திருக்கோம். தேன்மொழி எங்க தாத்தா வேற பேர் வச்சுட்டு போயிட்டாரு. அதுக்காகவாது தமிழ் வந்துட்டு ப்ராப்பரா பேசணும், எழுத படிக்க கத்துக்கணும்ன்றத வந்துட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். இப்பதான் வாசிக்கிறதுக்கு நானும் ஆரம்பிச்சிருக்கேன். சோ உங்க வீட்லயும் குழந்தைங்க எல்லாம் வந்துட்டு கண்டிப்பா இருப்பாங்க வாசிப்பு பழக்கம் இல்லாம. சோ புத்தகம் வாசிக்க வைக்கிறது வந்துட்டு ஒரு கடமையா வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் படிக்க வைங்க, ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் எழுத வைங்க. அதுவே வந்துட்டு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு சொல்லி நினைக்கிறேன். சோ அவ்வளவுதான். நன்றி. சரி, வந்தீங்க. போற 25 புக் வாங்கிட்டு போயிடுமா? கண்டிப்பா வாங்கிடுறோம். தேங்க்யூ. வந்து பத்திரிகையில இருக்காங்க, அதனாலதான் ஒரு ஆர்வம் தான். தேங்க்யூமா. தேங்க்யூ. மார்க்கெட்டிங் பண்றாங்க ஆக்சுவலா. அக்கா வந்து மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல சேர்த்து. சரி
இந்த நாளிலம் பத்திரிகை இவ்வளவு அழகா இந்த நிகழ்ச்சியில துவங்கி ஒரு அழகான இனிமையான பாடலோட முடிச்சு கொடுத்த அனைவருக்கும் எங்களுடைய அன்பும் நன்றியும். ஒரு நினைவு பதிவுகளாக ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் இரவு விருந்து ரெடியா இருக்கு. ஆக மகிழ்ந்து உணவு சாப்பிட்டு போலாம். தேங்க்யூ. ஒரே ஒரு விஷயம், எப்படியோ கட்டப்பட்டு போயிட்டே இருந்தேன். உங்க திறமை, நீங்க இப்படி வரணும்னு சொல்லி எனக்கு ஒரு வழிகாட்டியா இருந்தது அன்பு தோழி சுகந்தி. ரொம்ப நன்றி நீ வந்ததுமா. தேங்க்யூ. குரூப் போட்டோ ஹரி